ओम श्री चंद्रशेखर अस्मदाचार्याय नमः। ओम श्री चंद्रमौलिपादाब्जमतुपाय नमो नमः। ओम आचार्य पादाधिष्ठनाभिषिक्ताय नमो नमः। ओम सर्वज्ञाचार्य भगवत्स्वरूपाय नमो नमः। ओम अष्टांग योगनिष्ठागरिष्ठाय नमो नमः। ओम सनगादि महायोगी सदृशाय नमो नमः। ओम भक्त मानस राजीव भवनाय नमो नमः। ओम भक्त लोचन राजीव भास्कराय नमो नमः। ओम भक्त काम लता कल्पपादपाय नमो नमः। ओम भक्ति मुक्ति प्रदानेक शुक्तिदाय नमो नमः। ओम शरणागत दीनार्थ रक्षकाय नमो नमः। ओम समाधिष्टक संपत्प्रदायकाय नमो नमः। ओम सर्वदा लोक सौख्यदाय नमो नमः। ओम मूलाज्ञानपादिदात्म मुक्तिदाय नमो नमः। ओम प्राजिमेघोचार प्रपंचनाय नमो नमः। ओम शांति वृष्टिप्रदामुखजलताय नमो नमः। ओम एककालकृतानेक दर्शनाय नमो नमः। ओम एकांत भक्त संवेद स्वगताय नमो नमः। ओम श्री चक्रदर्पण सुप्रदाय नमो नमः। ओम तत्र कृतानेक सत्कर्याय नमो नमः। ओम चित्र प्रभा प्रसिद्धाय नमो नमः। ओम लोकानुग्रह कृत्कर्मनिष्ठिताय नमो नमः। ओम लोकगोतति महद्भूरिणीमाय नमो नमः। ओम सर्व वेदांत सिद्धांत समदाय नमो नमः। ओम कर्म ब्रह्मात्मकरण मर्मज्ञाय नमो नमः। ओम द्वादशांत महापीडनिशन्नाय नमो नमः। ओम देशकाल परिचिन्न त्रिकृपाय नमो नमः। ओम निर्माण शांतिमय निश्चलाय नमो नमः। ओम निर्लक्ष्य लक्ष्य संलक्ष्य निर्लेभाय नमो नमः। ओम श्री षोडशांत कमल स्तुतिदाय नमो नमः। ओम श्री चंद्रशेखर श्री सरस्वती नमो नमः। महापरिवाले शरणं। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। श्री चंद्रशेखरेन्द्र यतीन्द्र सरस्वतीनां शान्तान्तलिङ्क कलितापु बाबुगानां काञ्ची पुरिस्थिपि महोन्नत कामकोटिपीठीं उपास्त्रवतां शरणामुपासे। नायेनै तन्नडिगळ பாடுவித்த நாயகனை நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதுமில்லாத என் செய் பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே
சென்று ஊதாய் கோத்தும்பி தாயான ஈசர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நமயன பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் ஆய் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எமது உள்ளம் கவர்ந்து அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நமயன பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எமது உள்ளம் புகுந்து அருட்செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நமயன பெற்றேன் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்தனவே. ஸ்ரீ குருபியோ நமக. இந்த திருவாசக பாடலை இன்றைக்கி பாடுறதுக்கு காரணம் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு குரு கடாட்சம். சிவன் மாணிக்க வாசகருக்கு, இது திருவாசகம், மாணிக்க வாசகருக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணவர். அந்த குருந்தமர நிழலில் ஆவுடையார் கோவிலில் இன்றைக்கும் போய் அந்த குருந்த மரத்தை பார்க்கலாம். அங்கே அவர் குருவாய் அனுகிரகம் பண்ணின தலம் அது. எப்பேற்பட்ட கடாட்சம்! எதனால் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் நம்ம சொல்கிறோம்னா, ஒரு பெரிய நமக்கு ஒரு சாயுஜ்ய பதவியே கிடைக்கும்போது அதை விட்டுட்டு சாதாரண ஒரு பாமரத்தனமாக ஒரு பட்டுப்புடவைக்கும் நகைக்கும் பொம்னாட்டியை சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. எல்லாருமே ஒரு கார், ஆம்பளை லெவலில் ஒரு கார், ஒரு வீடு, ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோன்னா எப்படியோ அந்த மாதிரி மாணிக்க வாசகர் அந்த சிவனுடைய குருவாக இருந்து அவர் அனுகிரகம் பண்ணி அந்த தீட்சையே கிடைச்சதுக்கப்புறம், பாத தீட்சையே கிடைச்சதுக்கப்புறமா அவர் விட்டுட்டு போயிட்டார். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பாக்கியத்தை உணர்ந்ததுக்கு அப்புறமா, அந்த கைலாச பதவியை உணர்ந்ததுக்கு அப்புறமா, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு அவர் உருகி உருகி கதறி கதறி பாடின பாட்டு தான் திருவாசகம். அதனால தான் அந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் எப்படி பாடினாலும் இப்படி அசைச்சு அசைச்சு பாடணுங்கிறதுல சாதாரணமாக பாராயணம் பண்ணால் கூட அந்த அந்த வார்த்தைகளோட சொற்களோட மதிப்பு அப்படி ஒரு உன்னதமானது. அதனால் குருவாகி, அதாவது தெய்வமே குருவாக வந்து அனுகிரகம் பண்ணது மாணிக்க வாசகருக்கு. நமக்கு மகாபெரிவா வேற இல்லை, தெய்வம் வேற இல்லை. குரு வந்து தெய்வமே குருவாகி வந்து நமக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த செஞ்சுரியில் அவரை பற்றி கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் எவ்வளோ புதுசு புதுசாக கேட்டாலும் சரி, இல்லை கேட்டதையே கேட்டாலும் சரி, கொஞ்சம் கூட அலுப்பு வராது. ஏன்னா அப்பேற்பட்ட கருணா கட்டாட்சம் அவருடையது. இன்னார் இனியார்னு கிடையாது. யார் எப்படி இருந்தாலும் அவளுக்கு தக்கன, அவளுக்கு என்ன வேணுமோ அந்த கடாட்சத்தை கொடுத்து, அதை ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் அந்த உணரும் போதும் நம்ம வந்து உணர்கின்ற நிலைமைங்கிறது ரொம்ப அசாத்தியமானது. சொல்வா இல்லையா, தெய்வங்கிறது பக்திங்கிறதெல்லாம் நம்ம உணர்ந்தவா தான். நான் உணர்கிற அளவுக்கு நான் அதை சொல்ல முடியுமா, சொன்னால் அடுத்த வாழ்க்கை ரீச் ஆகுமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவாவா என்னென்ன உணர்றாளோ அதான், அந்த லெவல் தான். நீரளவே நிற்குமாம் நீராம்பல்ங்கிற மாதிரி நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ அந்த லெவலுக்கு நமக்கு புரியும் அது.
உணர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அதனால் மாணிக்க வாசகத்தை தினம் பெரியவா சொல்லியிருக்கிறதே எல்லாரும் ஓதணும். தேவாரம் திருமுறைகள்ங்கிறது தினம் ஓதணும்னாக்க அது ஒரு வேதம், தமிழ் வேதம். அதை தமிழில் ஆராதனை பண்ணணும். அது என்ன முடிஞ்சுதோ, திவ்ய பிரபந்தம் ஓதினாலும் சரி, தேவார திருமுறைகள் ஓதினாலும் அவாளுக்கு என்ன சேரணுமோ என்ன தெரியுமோ அதை தினம் பாராயணம் பண்ணணுங்கிறது பெரியவா சொல்லிட்டு போயிருக்கிறது. பெரியவா சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் யார் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி எல்லா தரப்பு மக்களையுமே கன்வின்சிங்காக ஒரு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப, அதுவும் ஆன் த ஸ்பாட். ஏன்னா சொல்வா இல்லையா, தர்மி சொல்கிற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. அதனால் நமக்கெல்லாம் எப்படின்னா கேள்வியாவது வரணும். அவர் எப்படிப்பட்ட ஆட்களையும் அந்த பதில் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சவர். அந்த மாதிரி தான் ஒரு தடவை அவர் என்ன செஞ்சார், செகண்டராபாத்தில் முகாம், அப்படி முகாமில் இருக்கும்போது அங்கே யாரெல்லாம் பார்க்க வரான்னா பெரிய பெரிய ரயில்வே அதிகாரிகள்லாம் பார்க்க வரா. அதிகாரிகள்லாம் பார்க்க வரா. அவளுக்கு என்ன இப்போ குறை இருந்ததுன்னா, அங்கே அவளுக்கு இந்த காரியங்கள் பண்ணி வைக்கிறதுக்கு, அது அபர காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு அமாவாசை தர்ப்பணமாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் எல்லாருமே ஆற்றுல அவாவாலே பண்ணிடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளே பண்ணிவிடுறோம். டேப் ரெக்கார்டர் வச்சோ இல்லை தானே புஸ்தகம்லாம் வருது, பஞ்சாங்கம் வருது, அமாவாசை தர்ப்பணத்துலேருந்து எல்லாம் ஆவணி ஓட்டம் இதுலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். அந்த காலம்லாம் இன்னும் கொஞ்சம் நியமானுஷ்டானத்தோடு இருக்கிற வாத்தியார் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு இருந்த காலங்கள். அவள்லாம் சொன்னால், எங்கள் ஊரில் ஒரே ஒரு சாஸ்திரிகள்னு பேருக்கு இருக்கார். அவருக்கு மந்திரம் தெரியறது, ஆனால் அதுக்கு அர்த்தம்லாம் தெரியல. இதனால் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கெலாம் அது பிடிக்கலை. அவருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறா, எதிர்கேள்வி கேட்குறா போல் இருக்கு. அவர் மந்திரம் சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்ண்டு அது சரியாக அவளுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அவளுக்கு அது பிடிக்கலை. அதனால் பெரியவா தயவு பண்ணி மடத்துலேருந்து இங்கே சாஸ்திரிகளை அனுப்பிச்சி வைக்கணும், அவர் இங்கேயே தங்கிக்கட்டும், என்ன வசதியோ நாங்கள் பண்ணித்தரோங்கிற மாதிரி சொல்கிறேன். பெரியவாளுக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. இது எப்படி வாளுக்கு பதில் சொல்லணும்னு அவர் ஒரு செகண்டு கூட ஆகாது அவருக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு. அதுக்குள்ளே ஒரு தபால்காரர் மடத்துக்கு சேர வேண்டிய தபால்லாம் எடுத்துன்னு வர்றார். மடத்துக்கு சேர வேண்டியது எப்படின்னா, அந்த காலத்தில் எங்கெங்கேருந்தோ என்ன பண்ணுவா, காஞ்சிபுரம் மடத்துக்கு பண்ணிவிடுவா. இவ அதை ரீடைரக்ட் பண்ணி அப்போ பெரியவா எங்கே இருக்காளோ முகாமோ அங்கேக்கே அனுப்பிச்சி விடுவா. இப்படி ஒரு லாங் ப்ராசஸ் பாருங்க. எங்கேருந்தோ பதில் போட்டது அது அங்கே போய் அங்கேருந்து அவர்கிட்ட போகணும். அந்த மாதிரி அந்த தபால் வருது. அதெல்லாம் அது கிட்டக்க வந்ததும் பெரியவா அதெல்லாம் எடுத்து படிக்க மாட்டா, யாரையாவது படித்து தான் சொல்லுவா. அப்படி வந்ததும் பெரியவா என்ன சொன்னா, உடனே அதை அட்ரஸை படிங்கிறா. அட்ரஸ் படிக்கும்போது அந்த பின்கோடு தெரியறது. பின்கோடு உடனே பெரியவா சொல்கிறா, அங்கே இருக்கிற அதிகாரிகளெல்லாம், அவளாம் ரயில்வே தேர்ந்தவா, அந்த பின்கோடுன்னு ஒன்று போடுறேல அது எதுக்கு தெரியுமான்னு கேட்டா. அவள்லாம் முழிக்கிறா. பெரிய பெரியவா அதுக்கு அப்ரிவியேஷன் ஃபுல் ஃபார்ம் கேட்குறார், அதுவும் தெரியல. இப்போ எல்லாம் சின்ன குழந்தைய கூட கேட்டால் தெரியும் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்னு. அப்போ அவளை கேட்கும்போது அவளுக்கு சட்டுன்னு கேள்வி வரும்போது பதில் சொல்ல முடியல. ரெண்டாவதாக பெரியவா அது எதுக்கு எழுதுகிறோம் தெரியுமாங்கிறா, அதுவும் அவளுக்கு புரியல. அப்போ தான் பெரியவா சொல்கிறா, இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது நீ தபால் போட்டதும் நீ இதை வச்ச எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டோர் நம்பரோ வீட்டு அட்ரஸோ அது தெரிஞ்சு அது போய் சேர்ந்துடும். இது எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறா பெரியவான்னு எல்லாருக்குமே குழப்பம் வரும். அதே மாதிரி குழப்பம் வந்தது. அதான் பெரியவா சொன்னா, அப்போது அந்த வேத மந்திரத்தை ஒழுங்காக உச்சாரணம் பண்ணி அவர் பண்ணி வைக்கிறாரோ இல்லையோ, அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு பவர் உண்டு. அதை நீ திருப்பி வாங்கி சொல்கிறதுக்கு உனக்கும் பவர் வேணும். சம்ஸ்கிருதத்தில் ஒலி சவுண்டு தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவா இல்லையா. அது ஒரு மாத்திரை கூட பெடுத்துனா கூட அதுக்கு அர்த்தம் மாறி போயிடும். அந்த வேதத்துக்கெல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த துவனி, அந்த சொல்கிற உச்சரிப்பு அதான் முக்கியம். அது மாதிரி அவருக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மந்திரத்தை அவர் சொல்ல நீ ஒழுங்காக அதை வாங்கி சொன்னால் அது எந்த தேவதைக்கு எந்த காரணத்துக்காக, அது அபர காரியமாக இருக்கலாம், நல்ல காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கான மந்திரத்தை கரெக்டாக உச்சரித்து நீங்கள் சொன்னாலே போகிறோம். அது எந்த இடத்துக்கு போகணுமோ அது போய் சேர்ந்துடும். அதனால் இந்த பின்கோடு மாதிரி தான் அது. அதுக்கு தபால்காரனை கூப்பிட்டு கேட்டேன்னா அவனுக்கு அந்த பின்கோடு தெரியுமா இல்லை என்னன்னு தெரியும். அவனுக்கு யாருக்கு போகிறதுங்கிறத அவனுக்கு என்ன மேட்ரு தெரியணும், உள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மந்திரத்தை நீ வாங்கி ஒழுங்காக சொல்லணுங்கிறது தான் அங்கே முக்கியமே தவிர்த்து அந்த சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியணுங்கிற அவசியம் இல்லைன்னர்.
அப்புறம் அவளுக்கெல்லாம் ஏண்டான எடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு சமைச்சுக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதுவுமே சோதித்து பார்க்கப்படாது. ஏன்னா அவளுக்கு தெரியலன்னா அது தப்பாக சொன்னாலோ ரைட்டாக சொன்னாலும் அந்த பாப்பம் அவளை போய் சேர போகிறது. நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? நம்ம எள்ளும் தண்ணியும் ஒழுங்காக இறக்கிறோமா, ஒழுங்காக பண்ணுறோமா, அது பண்ணி ஆகணும். அது நம்ம செய்கிற காரியத்தை நம்ம பண்ணாமல், இப்போ நேற்றுக்கு யாருக்கோ எங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு திவசம், இவருக்கு ஏதோ காலில் கட்டி வந்துருத்துன்னு உட்கார முடியலங்கிறதுக்காக பண்ணலை. ஆனால் என்ன நீ சங்கல்பம் பண்ணிக்கணும்? ஒன்று அன்றைக்கி 2 சாரதமாவது பண்ணணும், இல்லைன்னா அடுத்த திதியிலையாவது நான் கொடுக்குறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். பித்திருக்கள் வாசலை வந்து நிற்க வச்சுட்டு அலைவா, நமக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக எதுவும் இல்லைன்னு கிடையாது. உண்டா இல்லையா? இன்றைக்கி நம்ம எந்த நம்பிக்கையில் நமக்காக நம்ம பேசலை, நம்மளை புகழ்ந்து பேசுகிறதோ இகழ்ந்து பேசுகிறதோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள்லாம் கேட்குறது எவ்வளோ உண்மையான விஷயமோ அவரோட சாநித்தியமும் இங்கே இருக்குங்கிறது தான் உண்மை. அதுதான் நமக்கு வேணும். அதனால் அதை எதுலேயும் தப்பாக சொல்லிடக்கூடாது. அது சரியாக என்ன மாதிரி சொல்லணுமோ கரெக்டாக சொல்லணுங்கிற பக்குவம் எனக்கும் வேணும், கேட்குற உங்களுக்கும். அதில் ஏதாவது 1-2 தப்பு இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், மாற்றிலாம் எழுதிடுறா, சொல்கிறவா மாற்றி பேசுகிறாங்கிற குறைபாடுகளும் இருக்குது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா கதைங்கிறப்போ அதை புனைந்து சொல்லப்படாது. இஷ்டத்துக்கு அதுக்கு மேலே மேலே கண்ணுக்கு அது மூக்கு வச்சோன்னா அது எதுக்காக சொல்லப்படுறதோ அந்த இது போயிடும். அதனால் யாருக்குமே என்ன சொல்லிக்கிறேன்னா, வாத்தியாருக்கு என்ன தெரியும்னு டெஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லை. நம்ம அந்த திதியெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி கேட்குறோமா, ஒழுங்காக நம்ம பித்திருக்களுக்கு நம்ம செய்கிறோமா, இதுதான் முக்கியம். பூஜை புனஸ்காரம் நம்மளோட என்னென்ன கர்த்தவியங்கள்பா இல்லையா, நம்ம கடமைகள் அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. எல்லாமே நம்ம சரணாகதி பண்ணிடணும். நம்மளது ஒன்றும் இல்லையே, நம்ம ஒன்றுமே பண்ணலை. குருவுக்கோ நம்ம தெய்வங்களுக்கோ பித்திருக்களுக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம சரணாகதி பண்ணிடணும். அதனால தான் பெரியவா சொன்னால், அந்த காலத்தில் இந்த பிராமண துவேஷிகள்லாம் அந்த பூனலில் இருக்கிற வைபவம்லாம் பண்ணும்போது திருவல்லிக்கேணி பிராமணாலாம் போய் பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி போய் ரிப்போர்ட் பண்ணாலாம், ரொம்ப முடியல, அவள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறா அப்படின்லாம் சொன்னாலாம். பெரியவா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாலாம், நீங்கள் காயத்ரி ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேளான்னு கேட்டாராம். இவள் தலையை குனிஞ்சுன்ட்டா. நீ காயத்ரியை பண்ணிகிட்டே இரு, அப்புறம் பாருன்னாராம். வச்சு இன்னும் காயத்ரி அதுக்கப்புறம் 1008 அவளுக்கு கணக்கு வந்தபடி பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடர்பாடுகளே தகர்த்து எரிஞ்சுது அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனால் நம்மளோட இதை குறைச்சிக்கவே கூடாது. நமக்கு இது விதிச்சிருக்கா, இந்த குலத்தில் பிறந்திருக்கோமா, இது பண்ணணுமா, அது பண்ணி தான் தீரணும். ஒரு நாள் நம்ம ஒன்று பழக்கமாக வச்சுட்டோன்னா, ஒரு நாள் அந்த பூஜை புஷ்பம் வைக்கலைன்னா கூட நிச்சயமாக நமக்கு அது மனசு சங்கடமாக இருக்கும். அடாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு தடவை என்னென்னா, அனுஷத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இன்னும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா கூட அவர் அனுகிரகத்தை தான் பேச ஆரம்பித்தேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது இந்த இதில். அந்த பெரியவாள்கிட்ட இதையே நமக்கு நான் தான் சொல்லுவேன், நமக்கு இந்த கேள்வியை எழுப்புறதும் அவள் தான். நமக்கா தோன்றது கிடையாது, நிச்சயமாக சர்வ நிச்சயமாக கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்கணும்னு ஏன் தோன்றது? நமக்கு கேள்வியை எழுப்புறதும் அவள் தான், பதிலும் அவரே கொடுத்து நமக்கு கைடன்ஸும் எப்படி பண்ணணும்னு கொடுத்து அதுக்கு வேணுங்கிற இதையும் கொடுத்துருவார். பொருளாகவும் இதுவாகவும் கொடுத்து அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி ஆட்டி வைக்கிறது எல்லாமே அவர் தான். சர்வேஸ்வரன் அவர் தான். நான் சாதாரணமாக படத்துக்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், பெரியவா நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே, புஷ்பம் வைக்கிறேன், ஏதோ நைவேத்தியம் பண்ணுறேன், ஒன்றுமே பண்ணுறதில்ல, எல்லாமே உங்களுக்கே பிரீதின்னு தான் சொல்கிறேன், நான் எதுவுமே செய்யறது இல்லையே அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு ஆதங்கம் இருந்தது. கேட்க ஆரம்பித்து ஒரு வாரம் போயிருக்கோம். கனவில் வந்துட்டு பெரியவா சொல்கிறா, அனுஷத்துக்கு அன்னதானம் பண்ணு. இன்றைக்கி நடந்திருக்கு எங்கள் காத்துல. முந்தானத்துக்கு புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுட்டு வந்துட்டேன். அன்னதானம் 1.5 வருஷமாக நடந்துட்டுருக்கு. சாதாரணமாக நான் இருந்தேன்னா சாம்பார் சாதம் நானே கிளறிடுவேன் பெரிய இதில். இன்றைக்கி நான் இல்லை இருக்க போகிறதுல இங்கே வரேங்கிறதுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து இன்றைக்கி பிரமாதமாக போச்சு. அதான் சொன்னேன், நமக்கெல்லாம் பெருந்திட்டம்லாம் நமக்கு என்ன தெரியுமா, சமயக்காராளா தெரியாது. ஆனால் இவர் நடுப்புற கேட்குறார் எங்கள் ஆத்துக்கார், இது மிளகா இவ்வளோதான் போட்டியா, என்கிட்ட அளவு கேட்டிருக்கிறதுக்கே நான் அவளை கேட்டு வந்திருப்பேனே, இதை பேசாமல் இருங்கப்பா, நானா பண்ணுறேன். இது நான்லாம் அலட்டிக்கவே மாட்டேன். அந்த சமர்ப்பணம், அந்த சரணாகதி வேணும். அவர் பார்த்துப்பார். அது உப்பு தெரியுமா, புளி தெரியுமா, எவ்வளோ தாளிச்சு கொட்டணும்னு தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. 1 குக்கர் அளவுக்கு புளிக்காய்ச்சலை கலரி, பெரிய குக்கரில் 12 லிட்டரில் கலரி வச்சிடும். இன்றைக்கி பறந்து படுத்து புளிக்காய்ச்சலாக கேட்குறா. இன்னும் 15 பேர் வந்தால் சாதம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுத்துங்கிற நிலைமை. இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அவர் நடத்திக்கிறார். அது எப்படி தெரியும்னு அவருக்கு தெரியும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அதே மாதிரி நான் தான் சொல்லுவேன், எப்பயுமே குரு கடாட்சம்ங்கிறது எப்படின்னா, எந்த பாத்திரம் எதுக்கு லாயக்குன்னு அவளுக்கு தான் தெரியும், நம்ம எதுக்கு லாயக்குன்னு அவர் தெரியும். அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நமக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் அவரோட இதுன்னு விட்டோம்னா எல்லாமே அவர் பார்த்துவார். சர்வேஸ்வரன் அவர். ஒரு இடத்துக்கு என்ன பேச கூப்பிட்டுருந்தா பெங்களூரில். நான் பாட்டுக்கு 10:30 மணி பஸ்ஸு ரொம்ப லேட்டு, 10:30க்கு போகிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் லலிதா சதனம் பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்து நான் பாட்டுக்கு கீழே கையை தலைக்கி வச்சு நான் படுத்துண்டாச்சு. அதுதான் அங்கே ஹைலைட்டாக இருந்தது. அந்த மாமா உங்களுக்கு ஏசி ரூம்லாம் புக் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இங்கேயே எடுத்துகிட்டு அடுத்து பேச கூப்பிட்டா நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது என்ன அடுத்த வாழை டிமாண்ட் பண்ணி அடுத்த வாழை அப்படியே போட்டு எனக்கு பெரிய நம்ம வேல்யூவை நம்மளே ஹைலைட் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இது எல்லாமே அவர் கொடுத்தது. நம்ம அதில் போய் ரொம்ப அப்படியே இப்படி அப்படின்லாம் அலட்டிக்கிறதுக்கு வேலையே கிடையாது அதில். அதனால் அந்த குரு கிருப்பைன்னு இருந்துருத்துன்னா கவலையே பட வேண்டாம், எல்லாம் அவர் பார்த்துப்பார், எல்லாம் செஞ்சுப்பாருங்கிறது தான். இப்போல்லாம் ரொம்ப இதெல்லாம் எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் ஒன்று அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறதே இல்லாமல் உடனே டைவர்ஸ், உடனே இது உடனே அது, என்னத்துக்காக இவாளுக்கு. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். எந்த கல்யாணத்துக்கு போனேன்னாலும் அங்கே பக்கத்தில் பேசுங்கோ, வம்பு பேசுங்கோ, எதை வேணாலும் செய்யுங்கோ, நான் உங்களை வேண்டான்னு சொல்ல. ஏன்னா அப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தரை பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் தயவு செஞ்சு அந்த குழந்தைகள் கிட்டக்க போய், ஏன்னா நம்ம சொல்கிற அட்வைஸ்லாம் அவளுக்கு பிடிக்காது, அதனால் அட்சதை பூவை கொண்டு போய் நம்ம கையால் மனசார குழந்தைகள் கடைசி வரைக்கும் சேர்ந்து நன்னா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. இன்னித்த தேதிக்கு நான் அதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வ ஆடம்பரமாக பண்ணுறா, உங்களை பார்த்து நான் பண்ணுறேன், என்னை பார்த்து இன்னொருத்தர் பண்ணுறா, அப்படி ஒரு செலவழித்து கல்யாணம் பண்ணிட்டு வீச நாழியில் அவள் திரும்பி வரும்போது அவ்வளவு சங்கடமாக இருக்காது. யாரோ தான். ஆனால் நமக்கு அதெல்லாம் மனசுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. அப்படி என்ன இவாளுக்கு ஒரு பெரிய என்ன வியாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டாளா, முடியாத பண்ணிட்டாளா, இல்லை ஏதாவது படுத்துகிறாளா, துளி கூட இவாளுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த பசங்களுக்கும் இல்லை. இப்போ என்னென்னா டைவர்ஸ் ஆனவா கல்யாணம் தான் நிறையா நடக்கிறது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. நமக்கு சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கூடுமான வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நல்லபடியாக கொண்டு போகணுங்கிறது தான் ரொம்ப மனசார நான் வேண்டிக்கிற விஷயம். அப்போ தான் பெரியவா இருக்கும்போது பெரியவாள்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். வந்துட்டு எல்லாம் அவர் டேர்ன் வந்தது என்னன்னு பெரியவா நிமிர்ந்து பார்க்குறா. என்னோடய மனைவி ரொம்ப அடிக்கடி தலைவலின்னு படுத்துக்கிறா, உடம்பு முடியலங்கிறா, குழந்தையில பார்க்குறதில்ல, அவள் கிச்சன் ஒர்க் பண்ணுறதில்ல, சமைக்கிறதில்ல, முடியலன்னு படுத்து. இது ஒரு ரிப்போர்ட்டு முழ நீளத்துக்கு அவர் சொல்கிறார். பெரியவா நிறுத்து அப்படின்னார். அவர் பயந்து போயிட்டார், இருந்தாலும் அப்படியே நின்னார். அப்போ சொன்னாராம் பெரியவா, இப்போ நீ என்ன சொல்ல வர, அவள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறா, லாயக்கில்லை எதுக்கும், அதனால் நான் அவளை டைவர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா, அதுக்கு தானே நீ வந்திருக்க. அவர் மனசை அப்படியே படித்து சொல்கிறார். இதுக்கு நீ என்கிட்ட ஒப்புதல் வாங்க வந்திருக்க, இதுக்கு 4 பேர் உன் சொந்தக்காரன் வருவான், உன் படாடா படுத்துட்டே இருக்காளா, ஒன்றுமே செய்யறது இல்லையான்னு துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்டு போவான். இந்த பக்கம் இன்னொருத்தன் வருவான், அதெல்லாம் அப்படி தான் வேணுன்ட்டு இதெல்லாம் பாசாங்க, அதெல்லாம் விலக்கி வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோம்பான். இன்னொருத்தன் முதிர்கண்ணியாக பொண்ணை வச்சுட்டுருப்பான், அவன் பொண்ணை தள்ள கட்டுறதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் விட்டுடும்மா, குழந்தையில கவனிக்கிறதுலாம் ஆதங்கப்படுற மாதிரி உன்னை சொல்லிட்டு போவா, நீ அதுக்கு தானே இப்போ கேட்கறதுக்கு வந்திருக்கேன்னார். அவர் அப்படியே விதுவித்து ஆடி போயிட்டார். நீ எந்த தேவதைகளெல்லாம் சாட்சியாக வச்சு அவளை நான் காப்பாற்றுறேன் கடைசி வரைக்கும்னு நீ சொன்னியோ, அதை நீ மீறிண்டு நீ இதெல்லாம் பண்ணினேன்னா என்னோட அனுகிரகமும் உனக்கு கிடையாது, நீ ஒரு தடவை கூட என்னை பார்க்கப்படாது. இது என்ன நீங்கள் முதல்ல நீ ஒன்று. அவர் அப்படியே ஆடி போய் நமஸ்காரம் பண்ணி தப்பு பெரியவான்னார். நீ இனிமேல் இந்த மாதிரி கோரிக்கையோடு வரதான் தான் என்கிட்ட வர வேண்டாம், போ முதல்ல. அப்புறம் பெரியவாளுக்கு கொஞ்சம் கோபம் தணிஞ்சுருத்து. அப்புறம் சொன்னாலாம், போ முதல்ல அவளை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா கழிச்சுட்டு போ, அவளுக்கு தலையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அவள் சரி பண்ணி விடுவா, அது 1 வருஷம் கூட ஆகலாம், ஆனால் நீ தான் அவளை பொறுப்பாக கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. அது மனைவிக்கும் பொருந்தும் கணவனுக்கும் பொருந்தும், 2 பக்கமும் தான் பார்க்குறேன் நான். இவா தான் ஒஸ்தி அவா தான் இதுங்கிறதுக்கு வேலை இல்லை. என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தானே, ஓரளவுக்கு எல்லாரும் எல்லா சௌரியத்தோடையும் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒன்றும் பெருசாக அசைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய கல்லோரில் ஆட்டணுமா இல்லை இதில் ஆட்டணுமா ஒன்றும் கிடையாது. என்னமோ குழந்தைகள் அப்படி இருக்கா இப்போது.
ஸோ 2-3 மாதம் வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவளுக்கு என்ன செய்யணும், பெரியவா அந்த வார்த்தையும் சொல்கிறா, குரோனிக் ஹெட்டேக், தலையில் அது வந்திருக்கு, அவள்கிட்ட போ சரியாக சொல்லுவான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அவளுக்கு சரியாக போச்சுன்னு கேள்விப்படுறோம். முன்னாடிலாம் பெரியவா அந்த சிவிகை பல்லாக்கில் போவா இல்லையா, அது என்ன பண்ணுவான்னா எப்போதும் அதில் ஏறி போகிறதுங்கிறது கிடையாது, ரொம்ப தூரம் நடப்பா. இன்றைக்கி தான் நான் நினச்சிக்கிறது, நமக்கு ஆவுன்னா கால் வலிங்கிறோம், நடக்காமையே கால் வலிக்கிறது நமக்கு. சர்வாங்கமும் சர்வ வியாதியும் இதோடையே தான் காலந்தள்ளணும் நமக்கு விதிச்சிருக்கு. அவர் எவ்வளவு பாரத தேசத்தில் எவ்வளோ தூரம் நடந்திருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், நமக்காகத்தான், அத்தனையும் நமக்காக தான், அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும் தான் அவர் நடந்து போயிருப்பார். அப்படிலாம் நடந்து போனவர் ஒரு தடவை அப்படியே போயிட்டே இருந்தாராம். ஒரு பக்தர் அப்படியே பதறி போயிட்டாராம், பெரியவா உங்களுக்கு கால் வலிக்க போகிறது, தயவு செஞ்சு பல்லக்கில் ஏறிக்கோங்க, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்கள் பல்லக்கில் ஏறிக்கோங்கன்னு சொன்னார். பெரியவா அப்படியே பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருக்கா, அதை பற்றி கேட்கல, காதில் வாங்கிட்டா ஆனால் கேட்கல, உடனே கேட்கல, நடந்து அப்படியே போயிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி போக 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 என்ன ஆகிடுத்து, இன்னும் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் நடந்திருப்பார். ஒரு வயசான பக்தர் அவர்கிட்ட சொல்கிறார், பெரியவா க்ஷமிக்கணும், நீங்கள் ரொம்ப பாதம் நோக போகிறது, பல்லக்கோ வர்றது, அதில் ஏறிக்கப்படாதா அப்படின்னு ஆதங்கத்தோடு கேட்குறார். இப்போ பெரியவாளுக்கு கொஞ்சம் மனசில் பட்டுடுத்து, சரி நம்மளும் ஏறிக்கலான்னு தோன்றுறது. ஆனால் என்ன செஞ்சாராம், அந்த பழைய பக்தர் சொன்னாரோ இல்லையோ, அவரை கிட்டக்க வர சொல்லி, நான் இப்போ பல்லக்கில் ஏறிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம். கேட்டதும் அவர் எதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறா, நம்ம தான் ஏற்கனவே சொன்னோமே நினச்சிக்கிட்டு, தாராளமாக பெரியவா ஏறிக்கோங்க, எங்களுக்கு தான் முன்னாடியே சொன்னேன்னே ஏறிக்கோங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ ஏறிக்க போகிறதுக்கு முன்னாடி சிப்பந்திகள் முன்னாடி இவர்கிட்ட இருந்தால், இவர் சொல்லும்போது இருந்தால், அவர் சொல்லும்போது இருந்தால், ஆனால் சிப்பந்திகளை பார்த்து சொன்னாராம், நான் இப்போ இவர்கிட்ட எதுக்கு பர்மிஷன் வாங்கினேன்னு பார்க்குறேன் அதானே அப்படின்னார். அவருக்கு அவர் சொல்லி நான் கேட்காம, அவர் இன்னொருத்தர் சொல்லும்போது நான் கேட்டு ஏறுறேன்னு மனசுக்கு படக்கூடாதோ இல்லையோ, அதனால அவர் சொல்லியும் கேட்டதாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி கேட்டேன். நன்னா கேட்டுக்கணும். நம்ம இன்றைக்கி தேதிக்கு எல்லாரும் அவளுக்கு தோன்றதை பேசுகிறோம், அவளுக்கு தெரிஞ்சதை செய்கிறோம். அடுத்தவா மனசு கஷ்டப்படுமா, அடுத்தவா மனசு என்ன எதிர்பார்க்கும், அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் தாண்டியும் கூட அவர் கேட்டது ஞாபகம் இருக்குது. அவருக்கு அப்படி மனசில் தோணிடக்கூடாதுன்னு அந்த வினயம் அவர்கிட்டையும் கேட்ட மாதிரி கேட்டு, இதெல்லாம் நம்ம எங்கேயாவது நமக்கா வருமா, இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யார் மனசும் அவளையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவ்வளவு பெரியவர். யாரும் நினச்சிக்க போகிறதில்ல, என்ன பெரியவாளுக்கு அவரை தான் பிடிக்குமா, இவரை தான் அப்படிலாம் நினச்சிக்கிறவாளும் இருக்கா. ஆனாலும் அந்த இதை அந்த கேப்பை கூட வச்சுக்க கூடாதான், அதையும் ஃபில்லப் பண்ணி அவரை கூப்பிட்டு, நான் இப்போ பல்லக்கில் ஏறிக்கட்டுமான்னு கேட்டு, எப்பேற்பட்ட மகானவர். நிறைய அதாவது யாரை எப்படி பேசணும் பேசக்கூடாது எல்லாம் அவருக்கு தெரியாததே கிடையாது. பெரியவா ஒரு இடத்துல முகாமில் இருக்கா, பூஜை நடந்துட்டுருக்கு, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடந்துட்டுருக்கும்போது ஏதோ ஒரு பைத்தியக்கார பெண் மாதிரி ஒத்தி ஓடி வரா. அப்படியே தலையெல்லாம் கறக்க பறக்க இருக்குது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ரூபத்தில் அம்பாள் நம்மக்கிட்ட வருவோன்னு தெரியவே தெரியாது. பெரிய பெரிய மகான்களே தடுமாறி இருக்கா. பாஸ்கர் ராயரை பற்றி தெரியும் எல்லாருக்கும், அந்த கதையெல்லாம் நிறையா இருக்குது. பெரிய பெரிய மகான்களை, ஏன் துளசிதாசர் ராமனை பார்க்கணும் சதா சர்வ காலமும் ஜபத்தை பண்ணிவிட்டு, நீ இங்கே குளக்கரை இந்த நதிக்கரையில் உட்காரு வருவான் அப்படின்னு சொல்கிறார். ஹனுமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார், அவரே ஹனுமானோட அவதாரம் சொல்லுவா, உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் வருவான்னு. அப்படியே சர்வ தேஜஸோட அழகாக 2 அண்ணா தம்பி ராமனும் லக்ஷ்மணாவும் அவர்கிட்ட அங்கெல்லாம் அந்த சூரம் இட்டு விடுறது, கோபிச்சந்திரம் இட்டு விடுறது ரொம்ப ஃபேமஸ். அது பெரியவாள்கிட்ட இட்டுப்பா. அந்த மாதிரி அந்த 2 குழந்தைகள் குழந்தைகள் இல்லை, இளைஞர்கள் அப்படி ரொம்ப பவ்யமாக அவர்கிட்டயே இட்டுன்ட்டு சிரிச்சுட்டே போகிறா. ஆனால் அவருக்கு தெரியல, அவாதான் சொல்லிட்டோம். சித்த கழிச்சு அனுமார் அங்கே வரார். இவர் என்ன பொறுமை இல்லாமல் கேட்குறாரு, இன்னும் ராமலக்ஷ்மணன் இல்லைன்னு. அனுமார் வரார் அங்கேருந்து, என்ன இன்னுமே வராமல் வச்சுருக்காரு அப்படிங்கிற. இப்போ வந்துட்டு போனாலே தெரியலையா உனக்குன்னு அந்த உணரணும். அப்போ நமக்கு எப்போ அந்த உணர்வு வரும்னா, அந்த அத்வைத சித்தாந்தம் நமக்கு லபிக்கும்போது, நீயும் ஒன்று தான் நானும் ஒன்று தான்னு அந்த அத்வைதம் மனசில் ஆழமாக பதியும் போது, யாரை பார்த்தாலும் அந்த தெய்வமாக நம்ம ஆராதிக்கிற தெய்வமாக தெரியும். அப்போ என்ன ஆகும்,
யாரை பார்த்தாலுமே நீ நமஸ்காரம் பண்ணனாக்கா என்ன அர்த்தம்? அது எல்லாமே தேவமாடா. அப்போ எந்த தூபத்துலேயும் வந்து ஆதிசங்கரரை பரமேஸ்வரனே வந்து இப்போ அவருக்கும் தெரியல, ஆனால் அதை ஒத்துக்க முடியல நம்மளால். ஏன்னா அவருக்கு தெரியும், நமக்கு புரிய வைக்கிறதுக்காக மனுஷா பஞ்சகம் பாடினார். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சனாதன தர்மத்தில் கொட்டி கிடக்கு. அதான் சொல்லுவோம், ஆளை கண்டு ஏமாறாத ஊதுகாமலைங்கிற மாதிரி ஆளை பார்த்து நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போல்லாம் எவ்வளவோ நான் வெளியில் பார்க்கும்போது தெரியறது, ரொம்ப சாதாரணமாக இருப்பா, அவள் ஒரு பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருப்பா. அவளுக்கு அவ்வளவு ரொம்ப நம்ம யோசித்து 1000 புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி சொல்கிற விஷயத்தை அவள் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போவா. மாதிரிலாம் எவ்வளவோ பார்க்குறோம் நம்ம. அதனால் இப்போ இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பிச்சைக்காரி மாதிரி கோலத்தில் வரா. அங்கேருந்து ஓடி வரா, எனக்கு புடவை எங்கே, எனக்கு புடவை எங்கன்னு கந்தலை கட்டின்னு இருக்கா. எங்கே பார்த்தாலும் கிழிசலாக இருக்குது. ரொம்ப சொல்லணும்னா அந்த பெரிய கிழிசலாக கால் பக்கம் இருக்குது. எனக்கு புடவை கொடு புடவை கொடுங்கிறா. எல்லாரும் அவளை பார்த்துட்டு எல்லாரும் போமா போமான்னு தள்ளுறதுக்கு பார்க்குறா. பெரியவா அப்படி அங்கேருந்து பார்க்குறார். அவளை கிட்டக்க வர சொல்லுன்னு சொல்லி பட்டுப்புடவையை வச்சு ரவிக்க துணியை வச்சு கொடுக்க சொல்கிறார். அவள் எடுத்துட்டு போயிட்டா. அந்தண்ட அவள் போகிறாளோ இல்லையோ, சும்மா இருந்திருக்கலாமோ இல்லையோ, ஒரு சிப்பந்திக்கு மட்டும் மனசுக்கு என்ன தோன்றுறது, இவ யார், இவ கந்தலை கட்டின்னு வந்து இங்கே புடவை கொடுப்பான்னு இவ எப்படி கேட்கலாம் தோணுமா இல்லையா? அவருக்கு ஏதோ மனசில் பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணிட்டார், பின்னாடியே பிறந்திருக்கார். அது கொஞ்சம் தூரம் பெரியவா தங்குற இடம் எல்லாமே ஒரு அத்வான காடாக இருக்கும், ஒரு கிராமத்து எல்லையாக இருக்கும், தோப்பு துறவு அந்த மாதிரி இருக்கும். இவர் அங்கே வெளியில் அவளை துரத்திண்டு போகவும் அங்கே தள்ளி போனதும் பலார்னு ஒரு அறை, யார் அரைஞ்சான்னு தெரியாது, அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். சோதிக்கக்கூடாது, அந்த சக்தியை மட்டும் நம்ம சோதிக்கப்படாது. இவர் கழுத்தை தொங்க போட்டுட்டு மெதுவாக மயக்கம் தெளிஞ்சு இங்கே வரார். உள்ள பூஜைக்கு இதுக்கிட்ட வந்ததுமே பெரியவா அவரை கரெக்டாக இங்கே கூப்பிட்றாங்க, வா அப்படி சொல்லிட்டு, பின்னாடியே போனியா நீனு அப்படிங்கிறார். அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கெல்லாம் தெரியும். அவர் தலையை தொங்க போட்டு ஆமாம் பெரியவான்னார். ஏண்டா இந்த சோதனையெல்லாம் உனக்கு வந்தவா அம்பாள்டா, இதை பாருன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை தள்ளி காமிக்கிறார். அங்கே அம்பாளுக்கு கரெக்டாக அவளுக்கு எந்த இடத்துல பாவாடை கிழிஞ்சிருந்தோ இங்கே அம்பாளுக்கு பட்டு பாவாடை கிழிஞ்சிருக்கான். வேற ட்ரெஸ்ஸு கொடுன்னு வந்து கேட்டுண்டு போயிருக்கா. மாதிரிலாம் பக்குவம்னா அது என்ன? அது நீங்கள் சொல்கிறீங்களே, நம்மளால் வந்து சேரில் உட்காடுறது 1 மணி நேரம் உட்கார முடியாது இன்னி தேதிக்கு. இப்படி உட்காந்து பேசுறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நம்ம உட்கார வேண்டியிருக்கு. சப்பளாங்கால் போட்டுக்கிற அப்படிலாம் ஆயிடுது நமக்கு உடம்பு. அவள்லாம் யோகம் ஜபதபங்கள் பண்ணி பண்ணி இன்றைக்கும் பாலபரிவா பூஜை பண்ணுறான்னா 3 மணி கூட ஆறுது சமயத்தில். அந்த அத்தனை காலமும் பண்ணி முடிச்சுட்டு தான் ஏந்திருப்பேன்னா அசையாமல் உட்காந்துட்டுருக்காளே, அதுக்கு முடியுமா நம்மளால்? யோசிச்சு பாருங்க. அந்த ஜப பலன்கள்லாம் அதனால தான் அவள் எந்த வார்த்தை சொன்னாலும் நமக்கு பலிக்குங்கிறது தான் தேடி போகிறோம். அந்த மந்திரங்களும் அந்த உபச்சாரங்களும் அந்த அசையாமல் உட்காந்துட்டுருக்காளே, நம்மளால் இன்னி தேதிக்கு உட்கார முடியலன்னா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒரு பலாபலன்கள் இருக்கத்தான் உண்டு செய்யறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரியவா அந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை யார் செய்கிறாளோ அவளை ரொம்ப மெச்சிப்பா. இந்த நம்மலாம் சொல்லுவோம், அந்த முண்டனம் பண்ணின அந்த பாட்டிகள்லாம் இருந்தாலே அவளுக்கு அது வந்து ரீபர்த் மாதிரியாம், சந்நியாசம் வாங்கின்ற மாதிரியாம். அதனால் அவள்லாம் எத்தனை பேர் அந்த ஷோடசி எடுத்துட்டவா, இது எடுத்துட்டவா, எவ்வளவு விதவிதமாக வாழலாம். அந்த ஜபம் பண்ணி 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 அந்த பாட்டிகள்கிட்டலாம், பாட்டிகள் மகாத்மியமே தனியாக இருக்குது. அந்த பாட்டிகள்கிட்டலாம் அவருக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தி, அவளுக்கெல்லாம் அவர் அனுகிரகம் பண்ண மாதிரி முடியவே முடியாது. அப்படி ஒரு அவள்கிட்ட வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. நிறையா பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பணக்கார தம்பதி வந்து பெரியவாளை பார்க்க வந்தா. அன்றைக்கி இப்போ மடத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா சண்டி ஹோமம் நடந்துட்டுருக்கு. இவள் காமாட்சிக்கு சாத்துறதுக்காக பட்டுப்புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படி கொண்டு வந்து வச்சதுமே, அந்த பூஜை கிட்ட வச்சதுமே பெரியவா வந்து இப்படி கண்ணை காமிக்கிறா. ஆகுதியில் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் வியாதி குணமாகணும் ஏதாவதுன்னா அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சண்டி ஹோமம் எங்கே நடக்கிறதோ அங்கே கொண்டு போய் அந்த நூல் புடவை வாங்கி 9 கஜம் வாங்கி கொடுத்து பாருங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன், அவள் அவ்வளவு அனுகிரகம் பண்ணுவாள். அந்த அவள் கண்ணுக்கு நேரையே அந்த பட்டுப்புடவையை அவள் அக்னியில் போட்டாச்சு. நமங்களோட மித்தாலஜியில் என்ன சொல்லியிருக்குன்னா, அக்னி தான் நமக்கு என்ன எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவர், ஹேண்ட் ஓவர் பண்ணுறவர் அவர் தான்.
அது வந்து அக்னியில் போட்டதும் இவா 2 பேருக்கும் மனசுக்கு அப்படி தாபமாக இருக்குது. வாங்கிட்டு வந்தவாளுக்கு அம்பாளு கட்டுறதுக்குன்னு வாங்கிட்டு வந்தோமே, இப்படி அக்னியில் போட்டாலே, அக்னியில் இது பண்ணிட்டாலேன்னு அவளுக்கு மனசுக்குள்ளற மருகரா. அது அவருக்கு தெரியாமையா இருக்கும் பெரியவாளுக்கு. அவர் ஒன்றுமே சொல்லலை. அது வரைக்கும் ஸ்க்ரீன் போட்டிருக்கு அம்பாளுக்கு கோவிலில், காமாட்சிக்கு. சித்த கழித்து இந்த ஹோமம் பூர்ணாகுதியெல்லாம் முடிஞ்சிருத்து. அப்போ பெரியவா அவளை இங்கே பக்கத்தில் கூப்பிட்டு ஸ்க்ரீனை விளக்குறா. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டியா அப்படின்னு காமிக்கிற. அம்பாளுக்கு அதே பட்டு புடவை சாத்தியிருக்கு. இதை விட என்ன வேணும்? ஏதாவது எதுவுமே ஒரு பொதுவாக நம்ம இதில் சொல்லுவா, நம்மளாம் சில பேர் கீழே கிடக்கிறத எடுப்போம், சரியா? நம்மளது காணுன்னு தேடி எடுக்கிறது வேறு ஏதாவது ஒரு இதெல்லாம் கடந்ததுன்னா நம்மளாம் வந்து சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. கீழே கடந்தால் அதை எடுத்து யாருதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொடுப்பா, இல்லை என்ன பண்ணுவாளோ அதை பற்றி வேறு. நம்ம இதில் சொல்லியிருக்கிறதே சனாதர்மத்தில் ஒன்று எதுவும் தொலைலையோ இல்லையா, அதை தொட்டே எடுக்காதன்னு இருக்கு. தர்மத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அது யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்மளது இல்லையா தொடவே கூடாது. நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் பேசலை, அவர் தான் பேசுகிற. நான் வார்த்தை சொல்கிறேன்னா இந்த வாக்கு மெய் சிந்தனை எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வந்தால் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு பலிதம் இருக்கும். 2 பேர் கேட்பா, அதை ஃபாலோ பண்ணுவா, எல்லாம் உண்டு. இதை யார் கொடுக்குறா? குரு கடாட்சம் தான். குரு கடாட்சம் இருந்தால் தான் அந்த வாக்கு சித்தியாகும். இல்லாட்டா யார் கேட்க போகிறா? ஒருத்தரும் கேட்க மாட்டா. எல்லாரும் சொல்லுவா, நான் எனக்கு கூட பேச தெரியும், நானும் இத்தனை புத்தகம் படிச்சிருக்கேன், எனக்கும் தெரியும்பா. தாராளமாக சொல்லுங்க. பெரியவா அதுக்கும் ஒரு வழி சொல்லியிருக்கா. ஒரு மாமா ரிட்டையர் ஆகிட்டார். பெரியவாள்கிட்ட போய் கேட்டார், பெரியவா நான் என்ன ஏதாவது உபயோகமாக ஏதாவது செய்யணும்னு பார்க்குறேன், என்ன செய்யணும்னார். அப்படியா, பேஷ், நீ உபயோகமாக செய்யணும்னு நினைக்கிறியா, அதுவே ரொம்ப சந்தோஷம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ இந்த ராமாயணம் இதெல்லாம் கதையெல்லாம் புராண கதையெல்லாம் தெரியுமோ இல்லையோனார். தெரியும் பெரியவாண்ணா. நீ ஒன்றும் பண்ணணும், உங்கள் ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் உக்காந்துக்கோ. யார் வராளோ அவளுக்கு சொல்லிவிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு, அதுலேயும் இந்த பாமரமாக ஒன்றுமே தெரியாமல் இருப்பா இல்லையா, அவளை உட்கார வச்சு இந்த புராண இதிகாசங்களெல்லாம் சொல்லு, அவளுக்கு போய் சேரட்டும். எவ்வளோ சிம்பிளான விஷயம் உண்டா இல்லையா? எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பே வரலனாலும் நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறேன், யூடியூப்பில் போடுறேன் தனியாக, அது வேறு விஷயம். அதில் வேறு மாதிரி போயின்னு இருக்கு. சக்தி பீடங்களோ இல்லை யார் என்னென்ன கேட்குறாளோ அதெல்லாம் போட்டுருக்கேன். எங்கள் ஆத்துக்காரையும் என் பொண்ணையும் உட்கார வச்சு நான் கதை சொல்லுவேன். பெரியவா அது இல்லை, என்னென்ன படிக்கிறேனோ சொல்லுவேன். ஸோ தட் என்ன ஆகும்னா, அந்த நாக்கு பெறலாமல் படுத்துன்னா அதுக்கு அப்புறம் சொல்கிறது வந்து கஷ்டம். 2வது, எங்கள் ஆத்துக்காரருக்கும் அவ்வளவு தெரியாது, அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவரை உட்கார வச்சாவது சொல்லின்னு இருக்கணும். உண்மையை சொல்கிறேன் நான். என்ன காரணம்னா, நல்லது வந்து பேசிகிட்டே இருக்கணும். நல்லதை நமக்கு இது கொடுத்துருக்கோம் ஆண்டவன், இதை நம்ம பேசிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் தப்பாமல் தினம் அந்த குழந்தைக்கோ அவருக்கோ அந்த சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் யாரோ கேட்கணும், நமக்கு தெரியாது, யார் வேணாலும் நம்மளை சுற்றி இருக்கா. சேஷாதிரி சுவாமிகள் கதையில் சொல்கிற மாதிரி, அவர் சாப்பிடவே மாட்டார். யாராவது அப்படி கொண்டு வந்தாலும் அதை வீசி எழிவர். பக்கத்தில் இங்கே இந்த பக்கம் யாரோ இருக்கிற மாதிரியே பாவனை, இங்கே இப்படிலாம் வீசி எறிவர். ஒரு தடவை எல்லாரும் இப்படி பதறுவா, நீங்கள் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம், நீங்கள் சாப்பிட்லேயேம்பா. அவரை தான் சொல்லுவாராம். அப்போ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பதில் சொன்னார், எனக்கா அதோ நிற்கிற, இங்கே பூதகணம் நிற்கிறது, இங்கே இது நிற்கிறது, அது நிற்கிறது, நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னா எதுவும் இல்லைன்னு ஆகலை. நம்ம ஐதீகப்படி சாக்கடையில் பருக்க போகக்கூடாது, அரிசி போகக்கூடாதுன்னெலாம் சொல்லுவோம், அது கரெக்டு தான். ஆனால் அங்கேயும் இருக்கா சாப்பிட்றதுக்கு ஆள். புரியுறதா? நிறைய இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியல. அதனால தான் எதுக்கு ததாசுன்னு தேவதைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. தான் நல்லதையே பேசு நம்ம தர்மத்தில் சொல்லியிருக்கிறது என்ன, அதுக்கு ததாசுன்னு வாழ்த்துட்டே இருக்குமா. நீ கெட்டதை சொன்னேன்னா அது ததாசுன்னா அப்படியே ஆகட்டும்னு ஆகிடும். அதனால தான் நம்ம இதில் அவ்வளோ சொல்லி வச்சுருக்கா. எவ்வளவோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அது எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதை சொல்லணுங்க. ஒரு பையன் அங்கேருந்து பெரியவாள்கிட்ட வந்தான், ரொம்ப அழுதான். பெரியவா ஏன்பா எதுக்கு அழறேன்னா, இல்லை பெரியவா நான் படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கல எனக்கு இன்னும். அந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் எப்படியாவது எதையாவது பண்ணி எதாவது எல்லோரும் ஏதோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே வேலையெல்லாம் கிடைக்கிறது. அப்போ வேலை கிடைக்கலன்னதும் என்னை வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுதுன்னு எங்கள் ஆத்துல எல்லாருமே என்னை தண்டோங்கிறா.
இப்பயுமே சில பேருக்கு உண்டு தண்டம், க்ஷேம தண்டம், என்னென்னமோலாம் சொல்லுவோம். தண்டம்ங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறவா நம்ம கம்யூனிட்டியில் நிறையாவே உண்டு. அவன் அந்த பையன் அழறான் பாவம். பெரியவா அப்படியா, சரி இப்படி ஓரமாக உட்காருன்னு. அவருக்கு கரெக்டாக வச்சுருப்பார் எல்லாமே. ஆள் எப்போ வரணும், யாரை எங்கே டெப்யூட் பண்ணணும்னு எல்லாம் தெரியும். தன்னோட தண்டத்தை அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படி சாத்தி வைக்கிறார் பக்கத்தில். அப்போ அந்த சமயம் ஒரு இன்ஜினியர் வந்தார், பெரிய இன்ஜினியர். அவர் தரிசனத்துக்கு வந்தார். அவர் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார். அவர்கிட்ட க்ஷேம லாபம்லாம் விசாரிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறார், எப்படி போயின்னு இருக்கு, என்ன வாங்கின்னு இருக்கு, அதெல்லாம் எப்படிலாம் பரஸ்பரம் கேட்குற மாதிரிலாம் கேட்டுட்டு இந்த தண்டத்தை எடுத்து அடிக்கடி இப்படி தட்டுன்னு தட்டுறார். தட்டிட்டு சொன்னார், என்னமோ இந்த தண்டத்துக்கு அவ்வளோ மரியாதை இருக்குன்னார். அவர் சொன்னார், எதுக்கு இப்போ சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டார். இப்போது இந்த பையனுக்கு வேலை கிடைக்கலையா, அவன் போய் தண்டங்கிறாலாம், தண்டத்துக்கு இந்த தண்டத்துக்கு மரியாதை வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் அப்படியே விக்கிச்சு போய் பார்த்தார். அப்போ சொன்னாராம் அவர், சரி நான் ஒன்று சொல்கிறேன் தருவியா அப்படின்னு. என்னென்ன, இந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, அவாத்தில் அவனை போட்டு தண்டம்னு திட்டுறான், சும்மா உட்காந்துருக்கேங்கிறாராம். அவனுக்கு ஒரு வேலை போட்டு தருவியா அப்படின்னார். சரியா போச்சு, ப்ராப்ளம் சால்வ். இது நீங்கள் சொல்லணுமா பெரியவா, என்ன செய்யணும் தானே காத்துன்னு இது நீங்கள் தனியாக சொல்லணுமா, சரி பரவாயில்ல. ஆள் அப்படி இடம் அப்படி கோத்து கொடுத்துருவார், அவ்வளோதான். யாராவது பணம்லாம் கொண்டு அவர் கையால் பணத்தை தொட்டதே கிடையாது. கொண்டு வந்து தாம்பாளத்தில் வச்சாலாம் யார் அடுத்தது கல்யாணத்துக்கு யாராவது நிற்பா, ஏழை சாஸ்திரிகளாக இருப்பா, இல்லை யாராவது வேறு எதுக்காவது பண உதவின்னு நிற்பா, அந்த தண்டத்தால் அப்படி தள்ளி அதை எடுத்துக்க சொல்லுன்றார். எப்பேற்பட்ட பாக்கியம். ரொம்ப அதில் ரொம்ப அபூர்வமாக ஒரே ஒரு விஷயந்தான் கும்பகோணம் தினகர சர்மா மாமா சொல்லுவார். அவர் எனக்கு குரு, எனக்கு ஜபம்லாம் அவர் தான் எடுத்து வச்சுருக்கார். அவர் எங்கள் ஆத்து வாத்தியார், வேறு பிறந்தாத்து வாத்தியார். அவர் தான் சொல்லியிருக்கார், எனக்கு நான் சொல்கிற சாதாரணமாக சொல்கிற விஷயத்த அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார். என்ன விஷயம்னா, நான் 71 பிறந்தவோ, ஆனாலும் பெரியவாளை நேர தரிசனம் பண்ணது கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், பெரியவாளை நேர தரிசனம் பண்ணது கிடையாது. ரொம்ப நாளைக்கு எனக்கு அந்த குறை இருந்தது, பேச விட்டு எல்லாமே பண்ணுறாரு. இது எல்லாமே எங்கள் அப்பா சுவாமிமலை சாமிநாத சுவாமி மகா பெரியவா, இது ஏதோ ஒரு லிங்க் எங்களுக்குள்ளற. அது என்ன மேடை ஏற்றிருக்கு, அதுக்கு நிறையா அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு சமயம் சொல்லிக்கிறேன். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அனுகிரகமானது பெரியவா என்ன சொல்லுவான்னா, இந்த எதுக்கு நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரியலேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பெரியவா அவ்வளவு விஷயங்கள் அதுக்கு பின்புலமாக இருக்கும், பின்னாடி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் அவர் என்ன செய்வார், இது வேணும் அது வேணுங்கிறதெல்லாம் நமக்கு என்னென்ன வேணுங்கிறோமோ கோரிக்கை கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நமக்கு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நான் இந்த பேச வந்தது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெரியவா அனுகிரகம் பேச எப்படி வந்தேன்னு சொல்லிவிட்டு, நான் பார்த்ததில்லையே நான் வருத்தப்பட்டுப்பேன். வருத்தப்படும் போது நானே சமாதானம் பண்ணியிருப்பேன். பெரியவாளை போய் நேராக அப்போ நான் பார்த்துருந்தா கூட அந்த எனக்கு அவரோட அந்த டிவினிட்டி, அவரோட இது எனக்கு புரிஞ்சிருக்குமா, அப்போ அதை உணர்ந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அதே வார்த்தையை அவ்வளோ பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீ தினகர சர்மா மாமா சொன்னார். அவர் சதா எப்போ பார்த்தாலும் காஞ்சிபுரத்தில் ஹோமம்னா எப்போதும் அவர் போவாலாம். அவள் அப்பா அங்கேயே இருந்தவர், அது பெரிய இது கதை இருந்திருக்கார். அவள் அந்த ஹோமத்துக்கெல்லாம் இவர் எடுத்து கொடுக்கறதுக்கு பண்ணுறதுக்கு போவார். இன்றைக்கும் சரி, என்றைக்கும் அந்த மாமா இந்த காசு பணத்துக்கு அவர் பண்ணவே மாட்டார். அப்பேற்பட்ட மகானவர், என்ன கொடுக்குறாளோ அதான் வாங்கின்னு போவார். டிமாண்ட் பண்ண மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அவர் அப்படி போய் அங்கே உட்காந்து பண்ணும்போது ஒரு தடவை பெரியவா அவர் காசே தொடமாட்டார், பணம் தொடமாட்டார். அப்படிப்பட்டவர் அப்போல்லாம் அந்த 8 அணா 4 ரூபாலாம் உண்டு இல்லையா, 8 அணாங்கிறது அது அப்போ பெரிய வேல்யூ. அந்த 8 அணா காசை மத்தியான நேரம் இவர் அடுத்த வேளை ஹோமத்துக்கு என்னமோ இதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ சர்மா மாமா. அப்போ அந்த பக்கமாக அப்படி வந்தவர், இந்தா இதை வச்சுக்கோன்னு கையில் 8 அணா காசு கொடுத்தாலாம். எனக்கு அப்போ அவரோட மகத்துவமும் தெரியல, பெரியவா கொடுத்ததை பொக்கிஷமாக வச்சுக்கணும்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப சாதாரணமாக எல்லா காசோடையும் வச்சு அது போயிடுத்து அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஆச்சரியப்படுறார், நானும் ஆச்சரியப்படுறேன். அதே மாதிரி அந்த காலத்தில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவா இல்லையா, அவருக்கு அவள் அப்பா ஆபத் சந்நியாசம் வாங்கிக்க போகிறேன்னு தீர்மானமாக சொல்லி, அவர் பெரிய ஜோசியர் வேறு அவள் அப்பா கச்சபேஸ்வர சாஸ்திரிகள். இந்த தேதியில் நான் எனக்கு காலமாயிடுவேங்கிறத சித்தி ஆகிடுவேங்கிறதுனால அதை எழுதி குறிச்சே கொடுத்துட்டாலாம் நேரம் முதற்கொண்டு.
பண்ணிவிட்டு அவர் அதனால் அது காலமாயிடுவோங்கிறதுனால இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு பொண்ணு பார்த்தாச்சு. அதுக்குள்ளர நிச்சயதார்த்தமும் ஆயிடுதா. இப்போ என்ன ஆயிடுது, இவருக்கு மகாபரிவாளை பற்றி இவருக்கு அவ்வளோ தூரம் எனக்கு உணரவே இல்லைன்னு தான் அவர் சொல்கிறார் அழகாக. அவரோடையே இருந்து அங்கேயே மடத்துக்கும் போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றுமே உணர்ந்தது இல்லைன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், கல்யாணம் ஆகிடுத்து, இவர் அதுக்கப்புறமாவும் மடத்து பக்கமே போய் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவே போகலையாம். அவருக்கு அதை பற்றி தெரியல. அவள் அக்கா காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கா, தினப்படி பெரியவாளை தரிசனம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. அப்போ ஒரு நாள் தரிசனத்துக்கு போகும்போது அவர் கேட்டாராம், உன் தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுத்தோ இல்லையோ அப்படின்னாராம். ஆயிடுத்து பெரியவா அப்படின்னாராம். இன்னும் தரிசனத்துக்கே வரலையே அப்படின்னு கேட்டிருக்கார். அதை அக்கா என்ன பண்ணிவிட்டா, இல்லை அப்பாவுக்கு சித்த உடம்பு முடியாமல் இருந்தது அதனால் வரல, ஏதோ நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே கிளம்பி கும்பகோணம் இவர்கிட்ட சொல்லி நான் 2-3 நாள் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பெரியவாளை பார்த்துட்டு வான்னே சொல்லி அமுச்சு விட்டாலாம். இவர் அங்கே போகிறார். இவாளுக்கு என்ன வேலைன்னா, முக்கியமாக இன்றைக்குமே யாராருக்கு இந்த எந்திரம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறா இல்லையா, அவள் அந்த மந்திரத்துக்கெல்லாம் இப்போ அவர் ரொம்ப அதிகாரி. அதனால் அவர் இன்றைக்கும் எந்திரம்லாம் மாமா பண்ணி தருவா, தினகரன் மாமா பண்ணி தருவா. எங்கெங்கேருந்தோ அவர்கிட்ட வாங்கின்னு போவாள். அந்த எந்திரம் போடுறதுக்கு அவர் கும்பகோணத்தில் இன்னொருத்தர் இருந்திருக்கார், வயசானவர். அவர்கிட்ட தான் அவள் அப்பாவும் கற்றுன்ருக்கா. இவரையும் போய் நீ அங்கேயே கற்றுக்கோன்னு இவர் சொல்லியிருக்க ஆச்சு. இப்போ தரிசனத்துக்கு இவர் எந்திரம்லாம் கற்றுன்ருக்க. இங்கே தரிசனத்துக்கு இவர் வரார். யார்? சர்மா மாமா பாரியால் அழிச்சுட்டு வரார். அவரை நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் முடித்து எல்லாம் பண்ணுறார். எல்லாம் சாவகாசமாக பெரியவா எல்லாம் விசாரித்து எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சொன்னாராம், நீ திடீர்னு சொன்னாராம், எந்திரம் போடுறவாளுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கறதில்ல அப்படின்னாராம். இவர் அப்போ சின்ன வயசு சொல்லியோ பேசக்கூடாதுலாம் தெரியல. ஏன் எங்கள் அப்பாவும் போடுவா, அவருக்கு நாங்களாம் இத்தனை குழந்தைகள் இருக்கோமேன்னு சொல்லியிருக்கார். டக்குன்னு சில பேர் சமயத்தில் எவ்வளவு நமக்கு வித்வாம்சம் இது இருந்தாலும் அது டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார், எங்கள் அப்பாவுக்கு குழந்தைகள் இருக்கே அப்படின்னாராம். அந்த இவர் யார் இவாளுக்கு போட கற்றுக் கொடுத்தாரோ அவர் பேரை சொல்லி அவருக்கு குழந்தைகள் கிடையாதுன்னாலாம் பெரியவா. சூசகமாக அவர் அதை இண்டிகேட் பண்ணார்னு அவர் குழந்தைகள் கிடையாது, சர்மா மாமாவுக்கு குழந்தைகள் கிடையாது, அது கிடையாதுங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கார். நம்ம எத்தனையோ நிகழ்ச்சி பார்த்துருக்கோம், எவ்வளவோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவா. குழந்தைகள் வேணும்னு எத்தனையோ வருஷமாக தவமாக கடந்த வாழ்க்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை உருட்டி கொடுத்துருக்கார், அவளுக்கு குழந்தைகள் உண்டாயிருக்கு. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கனு மாமான் இப்போ தான் சமீபத்தில் தவறி போனார். இதில் இந்த ஊர் இங்கே திருவியார் பக்கத்தில் ஊர் அந்த மாமாவுக்கு. அவருக்கு அவர் பிறந்ததே பெரியவா அனுகிரகத்தில் பிள்ளையார் கோவில் நீக்குது கற்றையான்னு சொல்லி அவர் பிறந்தாருன்னு. அந்த மாதிரிலாம் எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆனால் கிடையாதுங்கிறத சூசகமாக இவருக்கு தான் சொல்லியிருக்கார். அதே மாதிரி பெரியவா இதை அடாப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் எப்பயுமே என்கரேஜ் பண்ணதில்லை. ஆனால் இது இவன் மூலமாக தான் இப்படி தான் வரணுமாக்கும்னு இருந்ததுன்னா நிற்க வச்சு அதை வரவழைச்சும் கொடுத்துருக்கார். அப்போ என்ன அர்த்தம், நமக்கும் இவர் தான் குரு, இவர் மூலமாக தான் நமக்கு கடாட்சம் கிடைக்கணும்னு இருக்குங்கிறதுனால தான் நம்மளும் அதை கருணையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவோ இருக்கும் சொல்லிண்டு. இப்போ சொல்கிறது அப்புறமா எனக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் கிடையாது, ஆனால் அது அப்போவே சூசகமாக சொல்லிட்டார். நான் துடுக்கா கேட்டேன், எங்கள் அப்பாவுக்கு இருக்கே அவர் இருந்தானே, ஆனால் அவருக்கும் முன்னாடி இருந்த அந்த பண்ணிட்டு இருக்கார குரு அவருக்கு குழந்தைகள் கிடையாதுன்னு சொல்லி இல்லைங்கிறத அவர் சொல்லிட்டார் அப்படின்னு ரொம்ப அருமையாக அவர் சொல்வார். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா பெரியவா சொல்லுவா, இந்த திருப்பதி நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எப்படி இந்த எக்கலாஜிக்கலாக பூமியில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. ஒரு சமயம் மலையாக இருந்த இடம் இப்போ கடலாக இருக்குது, கடலாக யுகமாக இருக்குது, நமக்கு தெரியாது. நம்ம இன்றைக்கி நடக்கிறதா சாஸ்வதம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அப்படி நடக்கும்போது அந்த மாறுதல்கள் ஏற்பட தான் செய்யறது அப்படிலாம் சொல்லுவா. அந்த ஏழுமலையான சொல்லும்போது ஒரு பெரியவா அதை கீவா ஜெகநாதன்ட்ட விளக்கம் சொல்கிறா. ஆனால் எப்பயுமே அந்த பெரியவாங்கிறது பெரியவா தான். அதுக்காக உனக்கு ஏதோ ஒரு டிஸ்பியூட் வர வைக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை இது இப்படி தான் அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், அவர் சொன்னால் கேட்குறதுக்கு ஆளும் உண்டு. ஆனால் பெரியவா அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. இது இப்படி அப்படியா அப்படின்னு விட்டு போயிட்டே இருப்பார். இதை செய்யாமல் போ அப்படின்னு கேப் விட்டுருவார். நீ தான் டிசைட் பண்ணணும். பெரியவா சொல்லியிருக்கான்னு கண்மூடித்தனமாக நீ பண்ணேன்னா பலன் உண்டு. ஏன் செய்யலைன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ண அவருன்னு நம்ம ஒரு ஆள் தானே, அவருக்கு எத்தனையோ கோடான கோடி பேர் அவர் நம்பின்னு இருக்கா. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கீவா ஜெகநாதன் ஒரு தடவை அவர்கிட்ட உட்காந்துட்டு இருந்தார்.
அப்போ அவர் எப்போ பார்த்தாலுமே அவரை சுற்றி அத்தனை மேதாவிலாசத்தோடு இருக்கிறவா தான் சுற்றி வர இருப்பா. ஒத்தொத்தொருட்டேன்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பார். சமஸ்கிருத பண்டிதா, தமிழ் பண்டிதர்கள் உவே சாமிநாதையர் அப்படி அவர்கிட்டேருந்து என்னென்னலாம் தமிழ் மேக்சிமம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் அவர்கிட்டேருந்து என்னென்னலாம் மாறி இருக்குங்கிறதெல்லாம் பண்ணிப்பார். எவ்வளவோ பண்ணியிருக்கார் பெரியவா. அப்படி இருக்கும்போது கீவே ஜெகநாதன்ட்ட கேட்குறார், அந்த திருப்பதி போயிருக்கியோ தெரியுமோ, இந்த மாதிரிலாம் சாதாரணமாலாம் கேட்டுட்டோ. அப்போ சொல்கிறார், திருப்பதி பெருமாளுக்கு இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துலேருந்து சீர் வருது தெரியுமோன்னு கேட்குறார். ஸ்ரீரங்கத்தில் யார் இருக்கா? பெருமாள். ஸ்ரீரங்கம் கோவில்லேருந்து யாருக்கு சீர் செய்வான்னு இவர் கேட்குறார். கீவாஜாவுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் இந்த தமிழ் ஆராய்ச்சிலாம் அவெல்லாம் பண்ணினதுனால திருப்பதியில் நிறைய தமிழ் கல்வெட்டு உண்டு எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே முன்பக்கம் அம்பாளுக்கு தான் சிம்மவாகினி இல்லையா, சிம்மவாகினி ஸ்ரீலலிதே பவானின்னு தான் பாட்டு. வாகனம் சிம்மம். இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா அந்த அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கோஷ்டங்கள் சொல்லுவோம் இல்லையா, அங்கே எல்லாமே சிம்மம் தான் இருக்கும், வாகனம் சிம்மமாக இருக்கும். பெருமாள்னா வாகனம் என்னவா இருக்கணும்? கருடன் தானே இருக்கணும். அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி புஸ்தகத்தில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். யாரும் வித்தியாசமாக எடுத்துக்க வேண்டாம். பெரியவா அதை கேள்வியாக கேட்டுட்டு இருக்கா. அப்போ கீவா ஜெகநாதன் ஆமாம் பெரியவா கரெக்டு தான்லாம் சொல்கிறார். அப்போ தான் அவர் இந்த முறையை சொல்கிறார். சகோதரிக்கு சகோதரன் புடவை வாங்கி தருவான். இந்தியா உண்டா இல்லையா? ஆமாம் பெரியவா அப்படிங்கிறார். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்துலேருந்து 2 புடவை அங்கே வருமா. 2 கஜம் புடவை, பட்டு புடவை சீர்சனத்தியோட திருப்பதிக்கு இன்றைக்கும் போயின்னு இருக்கு. இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவளுக்கு அந்த உருவத்தில் கீழே காலில் பார்த்தேன்னா மெட்டி உண்டாம். நமக்கு இன்றைக்கும் அது என்ன உருவம்ங்கிறது நமக்கு கிட்டக்க போய் என்றைக்கு பெருமாள் பார்த்துக்கோ இல்லை பார்த்துருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறலை. ஆனால் அந்த சக்தியானது யார் எப்படி வேண்டின்றாலும் அது கொடுக்கறதுங்கிறது உண்மை. அவளுக்கு பேரே பாலாஜின்னு வந்ததுக்கு காரணமே பாலா திரிபுர சுந்தரிங்கிறதுனால தான். சரியா? அதில் 2 தெய்வம் அடங்கியிருக்கு. வைஷ்ணவி 1, கௌமாரி 1. கௌமாரிங்கிறது முருகனோட இத்தனை விளக்கமும் பெரியவா சொல்லியிருக்கா புக்கில். கௌமாரிங்கிறது முருகனோட அம்சம். அதனால் குமரன் அப்படிங்கிறதோட தான் கௌமாரிங்கிறது. அந்த கௌமாரியும் வைஷ்ணவியும் சேர்ந்தது தான் அது. அதனால தான் 2 புடவை அங்கேருந்து வர்றது. அந்த 18 முழம் புடவை 2 புடவையும் யார் கொடுப்பா? சகோதரி கொடுப்பான். இங்கே ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்டேருந்து அங்கே வர்றதா இத்தனை விளக்கத்தையும் 1 வரி 2 வரியிலேயே அவர் சொல்லிட்டார். என்ன மாதிரி எலாபரேட்டிவாக சொல்ல. ஏன்னா அது பின்ன தப்பாக போயிடுமோ இல்லையோ, ஏதாவது கோஷ்டி பிரச்சனை வந்துட போகிறதேன்னு அதை கீவா ஜெகநாதனுக்கு புரிய வச்சதா அவரே எழுதியிருக்கார். அதை எப்படின்னா எப்படிலாம் புரிய வைக்கல. இப்படி இருக்குது, யாருக்கு வாக்கணுமோ அதானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆயிருக்கும்னு அவர் அதையும் முடிக்கிறாருன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மலை கண்ட இடமெல்லாம் குமரனோட இடம்னு சொல்லிட்டு அது முருகனோட இடம், முருகன் அதை முருகன்ட்டேருந்து பெருமாள் இந்த யுகத்துக்கு நான் இருந்துக்கிறேன்னு அவர் வாங்கின்னு இருக்கார் அப்படின்லாம் என்னென்னமோலாம் சொல்கிறா இல்லையா. அது எப்படி வச்சுட்டு நீ போய் வணங்கினாலும் அவள் ஹெல்ப் பண்ண தான் பண்ணுவா. அவள் நமக்கு அனுகிரகம் பண்ண தான் போகிறா. ஆனால் அதை காரண காரியத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெரியவாளால் தான் முடியும். இன்ன காரணம் இன்னத்தினால நடக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற மாதிரி இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அம்பாளாக வச்சு தான் அங்கே பூஜை நடக்கிறது. வெள்ளிக்கிழமை அம்பாளாக பாவிச்சு அவளுக்கு என்ன உண்டோ அத்தனை அம்பாளுக்கு என்ன பூஜை பண்ணுவோம், பஞ்ச சங்கியோபசாரம், அந்த மாதிரி எல்லா உபசாரமும் அவளுக்கு இன்றைக்கி நடக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த திருப்பதியில் என்ன பண்ணாலாம், ஒரு தடவை இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அடிக்கடி அங்கே இந்த வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம பக்தர்களோட கூட்டத்தை இது பண்ணுறதுக்காக அவளுக்கு வசதி பண்ணோம்னு நிறையா அங்கே உள்ளே என்ன பண்ணுவாள், எல்லா இதெல்லாம் பண்ணுவாள், மாற்றங்கள் கொண்டு வருவாள். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இப்போ கருவறைக்கு முன்னாடி இருக்கிறது அர்த்த மண்டபம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா இப்படியே பெட்டி இப்படியே வர மாதிரியே இருந்துதான். பக்தர் இப்படி போக வேண்டியது இப்படியே வர வேண்டியது ஒரே வழியாக அப்படி வச்சுருந்ததும் அந்த மினிஸ்டர்ஸாக அவளாவே சேர்த்துக்கிண்டு அவளா ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுறான்னா, அந்த அந்த என்ன பண்ணணும்னா அந்த அர்த்த மண்டபத்தில் 2 வழியை க்ரியேட் பண்ணுவோம் இடிச்சுப்ட்டு. அந்த மண்டபத்தோட முன் வாசலை இந்த பக்கமாக இடிச்சுட்டு இப்படி போய்ட்டு இப்படி திரும்பி வர மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு இவாளாவே ஒரு முடிவெடுத்து இவாளாவே அதை தீர்மானத்தை கொண்டு வரா. அந்த கொண்டு வர்ற சமயத்தில்
நம்ம பெரிவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஸ்தபதி கணபதி ஸ்தபதி. கணபதி ஸ்தபதியோடது அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. அவர் வந்து அந்த மீட்டிங்கில் உட்கார வச்சுருக்கா. அவரையும் உட்கார வச்சுட்டு நீ என்ன சொல்கிறேன்னு கூட கேட்கல, நீயும் ஒத்துக்கணுங்கிற மாதிரி பேசுகிறா. அவள் தீர்மானம் பண்ணியாச்சு, நான் இதுக்கு என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவ்வளோதாங்கிற மாதிரி இவர் மனசு வெதும்பி போய் சொல்கிறார். ஏன்னா சபதிகள்லாம் அவள் சிற்பசாஸ்திரம் படித்தவா. ஒரு கோவில்னால் இப்படி தான் இருக்கணுங்கிற அதை டிராஃப்ட் பண்ணி அதை அந்த சாஸ்திரம் மாறாமல் பண்ணித்தரவா அவள் தான். அப்படி இருக்கும்போது அவரையே வச்சுக்கிண்டு அவள் இப்படி செய்யவும் நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்கல, இது இப்படி செய்கிறாளேன்னு அவருக்கு மனசு முழுக்க வருத்தமாக இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. இவள் தீர்மானம் போட்டு எல்லாரையும் கையெழுத்தும் வாங்க சொல்கிறா. கணபதி ஸ்தபதியும் கையெழுத்து போட சொல்கிறார். அவர் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு மகாபரிவாளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிண்டு கையெழுத்தை போட்டுட்டு இதை அவர் ஒண்டி தான் அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். இவள் அப்படி அர்த்த மண்டபத்தை இந்த மாதிரி பண்ணினா அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜீவகலை இருக்கு இல்லையா, அது அப்படியே பவர் இல்லாமல் போயிடுமே, அங்கே உள்ளே இருக்கிற சுவாமியோட அந்த சாநித்தியமே போயிடுமே, இவள் அப்படி செய்கிறாளே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அவருக்கு அவ்வளோ வருத்தம். பித்து பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, இது மகாபரிவாள்கிட்ட போய் சொன்னாதான் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா அந்த பக்கம் ஆந்திராவில் முகாமில் இருக்கா. ஓடுறார், அவர்கிட்ட ஓடுறார். 2 நாள் ஆச்சு சாப்பிட்டேன். அவருக்கு அதே ஒரே காரணமாக இருக்குது, ஓடுறார். பெரியவாளை போய் பார்த்ததுமே இவரோட கோலத்தை பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சுடுறது. ஏதோ அவருக்கு தெரியாதா என்ன ஓடின்னு இருக்குன்ட்டு, எல்லாம் தெரிஞ்சவர். அவர் சொல்கிறார், நீ சாப்பிட்டியோ, போய் முதல்ல சாப்பிட்டு வாங்குற. அவர் சொல்ல சொல்ல வர்றார் அழுதுண்டே. வேண்டாம் அவனுக்கு போய் ஆகாரம் பண்ணி வையுங்கிறார். அங்கே ஏதோ பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி தரா. அவர் பெரியவா பின்னாடி காசு தரேன், நான் மடத்துலேருந்து நீங்கள் சாப்பாடு கொடுங்குறாளாம். அவள் சொன்ன என்ன பெரியவா பேரை சொல்லிட்டு காசு தரேங்கிறீங்களே, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி போனதெல்லாம் பார்க்குறோம். ஸோ கணபதி சபதியை சாப்பாடு பண்ணி வச்சோம்னா அவருக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது, அதுலேருந்து கொஞ்சம் அந்த மைண்டே சரியாக வருது. வந்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி பெரியவா கேட்குறா. தீர்மானமும் போட்டுட்டா பெரியவா, கையெழுத்தும் எல்லாத்தையும் வாங்கிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். இது எப்படியாவது நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறார். சாஸ்திரோக்தமாக கட்டி வச்சுருக்கிற ஒரு இடத்துல அதை உடைச்சோம்னா அந்த சுவாமியோட இதுவே போயிடுமே, சாநித்தியமே போயிடுமே. இது உங்களுக்கு தெரியாதா பெரியவா? அதனால் அதை வேறு வழியில் அவள் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், அந்த அர்த்த மண்டபத்தை உடைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியாதாங்கிறார். சரி எல்லாம் அது பார்த்துப்பான், அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான், அவன் தன்னைத்தானே அவனுக்கு காப்பாற்றிக்க தெரியும், நீ கிளம்பிப்போ, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான். இவர் மனசில் இன்னமும் குழப்பமே விடலை, அப்படி சரணாகதி ஆகலை. நீங்கள் தான் பார்க்கணும், எதாவது பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலை. அவர் மனசில் அது உழண்டுட்டே இருக்குது. அங்கேருந்து தான் இடத்துக்கு வந்து படுத்துக்கிறார். அந்த சாப்பிட்ட களைப்பு 2 நாள் கழிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படியே தூக்கம் எப்படி வந்ததுன்னே தெரில, அப்படி தூங்குறார். திடீர்னு யாரோ எழுப்பி விட்ட மாதிரி இருக்கு. அவருக்கு எழுப்பி விட்ட மாதிரி இருந்ததும் அவரை இயக்கி வைக்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி. அவர் பாட்டுக்கு எழுந்துட்டு நேராக வெடிகாரத்தால் 3 மணியாம் எங்கே போகிறார், ஆந்திர பிரதேசோட முதலமைச்சர் அப்போ யார் இருந்தாலோ அவரோட பங்களாவுக்கு போகிறார். எப்படி போனார் என்ன ஒன்றுமே அவருக்கு தெரியாது. அங்கே போனதும் இவர் கணபதி சபதி அங்கே அவர்கிட்ட வந்து போய் அவளுக்கெல்லாம் தெரியும். இந்த வாசலில் இருந்த அதிகாரி என்ன சொல்கிற, என்ன ஸ்தபதிவாள் இந்த சமயம் வந்திருக்கேன்னு கேட்குறார். இல்லை எனக்கு உடனடியாக அவரை பார்க்கணுங்கிறார். அப்பாயின்மெண்ட் இருக்காங்கிறார். இல்லை எனக்கு அவசரமாக பார்த்தாகணும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போனா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோ. அவர் 4:30 மணிக்கு காஃபி குடிக்கிறதுக்கு வருவார். அவராக உங்களை திரும்பி பார்த்து என்னன்னு கேட்டு செஞ்சார்னா காரியம் நீங்கள் சொல்லலாம். அப்படி அவர் பார்க்கல, அவர் பாட்டுக்கு கீழே காஃபி குடிச்சிட்டு போயிட்டார்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். இது யார் பெரியவானா நடத்தி வைக்கிறா? அவர் இறங்கி வரும்போதே இவரை பார்த்துட்டு என்ன கணபதி சபதி இந்த சமயத்துக்கு வந்திருக்கேள் அப்படின்னதும் இவர் கடகடன்னு கொட்டிடுறார். விஷயம் இதுதான், அந்த சாநித்தியமே போயிடும் அந்த மாதிரி உடைச்சாக்க அப்படின்னு சொன்னதும் இது எனக்கு தெரியவே தெரியாதே. அவர் முதலமைச்சர் வரைக்குமே போகலை, அறநிலைத்துறை அமைச்சரே எல்லாம் பண்ணியிருக்கார். உடனே ஃபோனை போட சொல்லுன்னு. அப்போல்லாம் இந்த ஃபோன் தானே, ஒரு ஃபோன் அவள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது. உடனே அந்த 4:30 மணிக்கு கால் போகிறது. அமைச்சர் சொல்கிறார், ஆமாம் எங்களுக்கு வந்து இது மாதிரி பக்தர்களோட வசதிக்காக தான் பண்ணுறோம், அது நீ உடனே அந்த பேப்பருக்கு எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு வா. உடனே வந்து 5 மணிக்குள்ளே நீ இந்த வேலையை அங்கே கர்ப்ப கிரகத்துக்கிட்ட அர்த்த மண்டபத்தில் கை வைக்கிற வேலை கூடாது. பிரைம் மினிஸ்டர் இது சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டானா யார் கேட்க முடியும்? ஒன்றுமே ஆகலைங்க. உடனே அது தீர்மானம் போட்டு அந்த பேப்பரெல்லாம் இன்னும் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் வாய் கையெல்லாம் மூடிக்கிண்டு
நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செஞ்சுடுறோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் வா. அந்த முயற்சியை கைவிட்டு இன்றைக்கி 1000 ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு எந்த பாதகமும் இல்லாமல் வெளியிலெல்லாம் தான் பண்ணியிருக்காளே தவிர்த்து அந்த இதில் இன்னி வரைக்கும் இல்லைங்கிறது பெரிய விஷயம். அதில் அப்படி தான் கார்வேட் நகரில் பெரியவா பெரியவாளுக்கு யார் என்ன படிக்கிறா, குளம் என்ன, கோத்திரம் எல்லாம் தெரியும். இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுப்பா, நீ எந்த மாதிரி லெவலில் இருக்க, உனக்கு உன்னோட மூதாதையர் பேர் கூட தெரியாமல் நமக்கே தெரியுமோ, 3 ஜென்ரேஷன் நமக்கு மினிமம் தெரிஞ்சிருக்கணும், நமக்கே தெரியுமா, ஏதோ அதை எழுதி வச்சுருப்போம் டைரியில், அந்த சாஸ்திரியில் வர நேரம் பார்த்து அதை எடுத்து பக்கத்தில் வச்சுருந்தா தான் நம்மளால் அது தர்ப்பணமே பண்ண முடியறது. என்ன பண்ணுறது, அப்படி ஆகிடுத்து. நம்ம இதெல்லாம் மெக்கானிக்கலாக இப்போ எடுத்து கார்வேட் நகரத்தில் பெரியவா இருக்கா. அவருக்கு வேதத்தை சம்ரட்சணை பண்ணுறவா, வேதம் படித்தவா, வேதம் படிக்கிற குழந்தைகள், அதுதான் முக்கியம். ஏன்னா வேதம் ஈஸ்வரனோட மூச்சு. அது நன்னா ஒலிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் தான் என்ன நடக்கும், லோகம் சுபிட்சமாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். நம்ம பெரியவா சொல்கிறதே அதான். நம்மலாம் நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு என்ன செய்வோம், முன்னாடிலாம் வேத பாடசாலை கொடுத்து அதான் நம்மளோட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தானே இருந்தது. சிகை வச்சுக்காதவா யார் இருந்தா, எல்லாரும் வேதம் தின்ன அதான் நடக்கும். சாயங்காலம் ஆனால் ராமஜபம் நடக்கும். எத்தனையோ நடந்துட்டு இருந்தது தான் விஷயங்கள். ஆனால் ஓரளவுக்கு நங்கநல்லூர் அதை சொல்ல, சின்ன கும்பகோணம் தானே இதை சொல்கிறா, பெரிய கும்பகோணமானே ஆகிடுது. இப்போ அப்படி ஆகிடுது. எங்கே திரும்பினாலும் கோவில், சத்சங்கம் எல்லாமே ரொம்ப நன்னா. ஏன்னா நம்மடவா எல்லோரும் அங்கேருந்து இங்கே வந்தாச்சே, நம்ம இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. அதனால் கார்வேட் நகரத்தில் பெரியவா முகாம். பெரியவா எப்போயுமே, பெரியவா இல்லை யாருமே இந்த தோற்றத்தை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது. அவள் எப்படி இருக்காங்கிறத நீ பார்க்கக்கூடாது. பலா ரொம்ப வித்வத்தோடு இருக்கிறவாள்லாம் கூட ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருப்பாள். அவளை பார்த்து ஒன்றும் தெரியல நம்ம சொல்லணுன்னாக்கா நம்ம தான் பைத்தியம். அது மாதிரி தான் இந்த இப்போயும் நடந்தது. இவர் கார்வேட் நகரில் முகாம். அப்போ எல்லோரும் வந்திருக்கா, முக்கியமாஸ்தவர்கள் இருப்பா. எப்போதும் அவரை சுற்றி முக்கியஸ்தர்கள் தான் நிற்பா கொள்ளுவா. அப்போ என்னாச்சுன்னா 2 இளைஞர்கள் ஓடி வரா. அவள் வர்றதுலையே பார்த்தா தெரியறது வேகுன்னு ஏதோ ரொம்ப தூரத்துலேருந்து என்னமோ எதையோ துரத்தின்னு ஓடி வந்த மாதிரி இருக்குது. அப்படியே உடம்பெல்லாம் புழுதி பிடிஞ்சு, என்ன சொல்கிறது, அவ்வளவு பார்த்தாலே அழுக்கு துணியும் அதுவுமா அவள் பார்த்தாலே தலையெல்லாம் கலைஞ்சு மகா மோசமாக இருக்குது. அப்போ என்னாச்சுன்னா பெரியவா அப்போ பக்கத்தில் ஒரு டாக்டர் நிற்கிறார். அவர் சொன்னால் அவர் பார்த்ததும் சொல்கிறார். அவளை பார்த்துட்டு இவர் மூஞ்சி சுளிக்கிறார் கொஞ்சம். யார் அந்த டாக்டர், என்ன இப்படி வந்திருக்கா, ஏதோ ஒரு மனசில் தோன்றது, அது முகத்தில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறார். அது பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுறது. பெரியவா உடனே அந்த 2 குழந்தைகளையும் பசங்களையும் 2 பேரையும் பாடம்லாம் ஆச்சா, பாடாந்தரம் ஆச்சான்னு கேட்குறார். வேதம் அத்தியனம் முடிஞ்சுருத்தான்னு கேட்குறார். முடிஞ்சுருத்துங்கிறார். ருக்வேதம் சொல்லுங்க அப்படிங்கிறார். கணீர்னு 2 பேரும் அப்படி சொல்கிறா. அப்படியே பெரியவாளுக்கு ஏக சந்தோஷம். பெரியவா போய் அவளுக்கு முதல்ல உடுத்திக்கிறதுக்கு நல்ல இதை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சி விட்டு, அப்போ தான் அவளை கேட்குறார், நீங்களாம் எங்கேருந்து வரையலுங்கிறார். அவர் சொல்கிறார் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர் சொல்கிறா. பெரியவாளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அவள் அவ்வளவு தூரத்துலேருந்து வந்திருக்கா. அவ்வளோ தூரத்துலேருந்து பெரியவாளை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கா. அந்த அருமை தெரியணுங்கிறதுக்காக வேணும்ட்டே அவளை வேதம் சொல்ல சொல்லி, அவளுக்கு புது வஸ்திரம் கொடுக்க சொல்லி, எல்லாம் பண்ண சொல்லி, அப்போ பக்கத்தில் அவருக்கு தெரியாத மாதிரி இன்னொருத்தட்ட சொல்கிறார். அந்த டாக்டருக்கு தெரியாத மாதிரி, அவர் என்ன நினச்சாருங்கிறது தெரியாத மாதிரி இவர் என்ன சொல்கிறார், பாரு என்னை பார்க்கணும்னு அவ்வளோ தொலைவிலேருந்து வந்திருக்கு இந்த குழந்தைகள். அந்த வரணுங்கிற இதில் உடம்புல துணி என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, வஸ்திரம், அதெல்லாம் முக்கியமாக பாரு, வேதம் எப்படி சொல்கிறா பாரு அப்படின்னு இவருக்கு புரிகிற மாதிரி அப்படி சொன்னாராம். அதனால் தோற்றத்தை பார்த்துலாம் எள்ளினா ரொம்ப பெரியவாளுக்கு கோபம் வந்துடும். அது சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி சொல்லுவா. இந்த வார்த்தை அந்த திருப்பதி விஷயத்துக்கு அந்த முதலமைச்சர் சொன்னாராம். ஒரே ஒரு வார்த்தை அது சொல்கிறதுக்கு, வெங்கண்ணா ஜோலிக்கு போகாண்டினாராம். வெங்கடாஜலபதி ஜோலிக்கு அவனோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ அழகாக அந்த முதலமைச்சர் சொன்னாராம். அது யாரால் முடிஞ்சுதுன்னு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது பெரியவா தான். அது இல்லைன்னா 3 மணிக்கு எழுந்து போகலைன்னு வச்சுக்கோங்க, நன்னா யோசிச்சுக்கோங்க.
அந்த வெடிகாரத்தால் தான் அவரை முதலமைச்சரை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு ஆகிடுத்துன்னா நம்ம பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், செய்யணும், எதுவும் முடியாது. நீ உடனே போன இவரை ஒரு உந்து சக்தி அவர் தான் தயாரித்து அவரை அனுப்பிச்சதுன்னு பார்த்துருக்கோம். பெரியவா வந்து அதே மாதிரி என்னதுன்னு இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. எல்லாரும் வாழலாம் பாக்கியசாலிகள். நேராக பார்க்க முடிஞ்சிருக்கு, அவள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கு அவரோட கருணா கடாட்சத்தினால. எவ்வளவோ பார்க்குறோம். அதில் முக்கியமாக ஒரு தாயார் வந்து ஆரம்பத்துலேருந்து பெரியவாளோட அத்தியந்த பக்தையாம். அவள் அடிக்கடி கோவிலுக்கு வருவா, பெரியவாளை பார்க்க வருவா, எல்லாம் உண்டு. அவளுக்கு 2 பொண்கள். 2 பொண்ணில் வந்து 2 நன்னா அழகாக படிச்சுட்டு இருக்கிறவா. பெரிய பொண்ணு சின்ன வந்து எம்ஏ கூட படிச்சுட்டா. படித்து முடித்தா திடீர்னு ஒரு சித்தப்பிரம மாதிரி. அது என்ன நடந்ததுன்னு சொல்லவே முடியல. ரொம்ப படுத்தி எடுக்கிறா. சித்தப்பிரம வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. அவளும் பார்க்காத வைத்தியம் இல்லை. எல்லா டாக்டர்கிட்டையும் போயாச்சு. நம்ம இதில் சொல்லவட ஒன்று சொல்லுவா இல்லையா, வைத்தியன்ட்ட போனால் வாதம்மா, ஜோசியன்ட்ட போனால் இதுன்னு சொல்லுவாளே பரிகாரம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சாபம்பான்னு சொல்லி கதையா. அவன் என்ன சொல்கிறான்னா, எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் இதுவாக்கும் அதுவாக்கும்னு எதையோ சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ வைத்தியர் என்ன சொல்லிட்டார், அவன் வந்து இதுக்கு வேலூரை அழிச்சுட்டு போ, மூளையை ஆப்ரேஷன் பண்ணணும். எப்படி இருக்கு, சித்தப்பிரமைக்கு மூளை இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு. இன்னி வரைக்குமே ஸ்கல்லில் தொட்டேல்னா எந்த இதுவும் வந்து நிவர்த்தியானதாக சரித்திரமே கிடையாது. காசை பிடுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவா, உள்ளே வைக்கிறேன்ட்டு வச்சுட்டு ஏற்கனவே போன சரக்கை உள்ளே வச்சு 5 நாளைக்கு பில்லை தீட்டி அனுப்புகிறான். இன்னி தேதிக்கு இந்த குரூப்பு அந்த குரூப்லாம் பெரிய கார்ப்பரேட் ஏஜென்சி கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கார்ப்பரேட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ். அவள் எவ்வளோ மேக்ஸிமம் பிளான் பண்ணுறா. அவள் எல்லோரும் மேக்ஸிமம் பாதி டாக்டர்ஸ் MBA முடிக்கிறா இதுக்குன்னு. அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இவ்வளோ டார்கெட்டு, இவ்வளோ பில்லு தீட்டணும், அப்போ தான் அவளுக்கு இத்தனை சம்பளம். என்னென்ன நாங்களாம் இப்போ இந்த அகடமிக் லைனில் இருக்கிறதுனால அவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம். இப்போது அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்களுக்கு வந்து அந்த பொண்ணு இந்த 2வது பொண்ணுக்கு சித்தப்பிரமன்னா இந்த மாமி பார்த்தா, பெரியவாள் தான் நமக்கு சரணாகதி அடைஞ்சாதான் நம்மளால் முடியும். இனிமேல் இந்த டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வீணாக போய் உசுருக்கே ஆபத்தாக படுத்துனா கஷ்டம்னு சொல்லிட்டு 2 பொண்ணையும் அழிச்சுக்கிட்டு மடத்துக்கு போனான். முத நாள் பார்த்தா பெரியவாளை பார்க்க முடியல, 2வது நாள் பார்த்தா பார்க்க முடியல. ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுத்து. மனசார அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. 3ஆம் நாள் பார்க்க முடியுது. இந்த பொண்களையும் அழிச்சுட்டு போய் உட்காந்துருக்கா. பெரியவாள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அப்போ அவர் அப்படியே அந்த பொண்ணை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அபிராமி அந்தாதி சொல்லு அப்படிங்கிறார். சுவிட்சு போட்ட மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாவோ. கட்ட அபிராமி அந்தாதி சொன்னால் ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு பழையபடி அந்த மயக்கம் வந்து விழுந்துடுறா. மனசு என்னமோ பண்ணி மயக்கம் வந்து விழுந்துடுறா. தண்ணியை தெளித்து கிழித்து அவளை உட்காத்தி வச்சு எல்லாம் பண்ணினா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு இதுக்கப்புறமா அந்த இது சொல்லி முடிக்கவும், திருப்பி சொல்லுங்கிறா பெரியவா, சொல்லி முடிக்கவும் அவர் குரு அனுகிரகத்தில் நார்மல் ஆயிட்டா. ரொம்ப நார்மல் ஆயிட்டா. இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல. இன்னொரு இதுவும் உண்டு. வானதி பதிப்பகம் திருநாவுக்கரசு இருந்தார், இன்னும் இருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அவர் அத்தியந்த பக்தர். அதனால தான் அவர் வந்து பெரியவா சொல்லி இந்த தெய்வத்தின் குரல் புக்கு அவள் தான் பப்ளிஷ் பண்ணான். 7 புக்காக ரா கணபதி அண்ணா. இன்றைக்கி ரா கணபதி அண்ணா வந்து எழுதினார்னா அவர் தானே எழுதினதா இன்னமும் சொல்லலை அவர். நீங்களும் அதை, நானும் அதை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா குரூப்லேயும் போயிட்டு தான் இருக்குது தெய்வத்தின் குரல். அதை படித்து சொல்லின்னு இருக்கோம். அந்த தெய்வத்தின் குரல் வந்து அவர் மனுஷ எத்தனத்தில் செஞ்சதாக சொல்லவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் பேசினதெல்லாம் டேப் ரெக்கார்டர் இல்லாத நாள்லேயும் பேசினதை வந்து ஒருத்தர் வந்து எழுதணும்னா முடிகிற காரியமா? நன்னா யோசிச்சு பாருங்க. எந்தெந்த ஊர்லேயோ பெரியவா பேசினதெல்லாம் இத்தனைக்கும் அதை வந்து திருப்பி இவர்கிட்ட இதை நீ எழுதுன்னு பெரியவா சொல்லவும் தரல, உட்கார வச்சு சொல்லவும் இல்லை. அத்தனையும் தொகுத்து அருள்வாக்கா வந்து கல்கியில், அதுக்கப்புறம் அதை தொகுத்து அதை எலாபரேட் பண்ணி தெய்வத்தின் குரல் மாதிரி முடியவே முடியாது. அந்த பொண்ணு ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்து போனாலாம். நான் வந்து பேச ஆரம்பிக்கிறது வந்து பெரியவா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து பெரியவா அனுகிரகத்தில் பேச ஆரம்பித்தேன். அப்போ வந்து பேச ஆரம்பித்தது வந்து வெளியில் தெரியாது. எனக்கா பெரியவா ஒரு உந்துதல் கொடுத்து, வாட்ஸ்அப்னாலே என்னன்னு தெரியாது. அதில் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இந்த கதைகளை ஒன்று
யார் சொல்கிறானே தெரியாது, எனக்கு அதெல்லாம் போடணும்னு தெரியாது. நான் பாட்டுக்கு அந்த ஒரு கதையை அழகாக சொல்லுவேன், அது ஏதாவது ஒரு இதுக்கு அமுச்சு வைப்பேன், யாரோ எங்கேயோ ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்தது, யார் சொல்கிறானே தெரியாது. இந்த கதைகளையே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பெரியவா அனுகிரகத்தில் வெளியில் மேடையில் பேச ஆரம்பித்தது, அதெல்லாம் இன்னொரு இதில் சொல்கிறேன். அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாரும் அப்படியே கேட்குறா, மையுருக கேட்குறா, மனசுருகி பார்க்குறா. அந்த சமயம் கண்ணால் தண்ணி விடுவா சில உருக்கமான கதைகளை கேட்டதும். இது இந்த ஹாலை தாண்டி போனதுமே எல்லாம் அவ்வளோதான், மறந்து போயிடும். அவா டெய்லி ரொட்டீனில் போயிடுவா. இப்படியே போயின்னு இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லோரும் கேட்குறாளா அப்புறமா ஃபாலோ பண்ணுறாளான்னு தெரியல, ரொம்ப சங்கடமாக இருக்குன்னப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஏன் பெரியவாளோட தெய்வத்தின் குரலை சொல்லக்கூடாதுன்னு கேட்டார். நான் சொல்கிறேன், அதை தொடவே எனக்கு பயமாக இருக்கே, அந்த அளவுக்குலாம் எனக்கு பக்குவம் கிடையாது, அது படித்தா கூட ஒரு அர்த்தம் நமக்கு புரியணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதேங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறார். ஒரு 2 நாளில் நான் கோயம்புத்தூர் போய் பேசணும். நான் கிளம்பி போகிறேன். கோயம்புத்தூரில் போய் நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் காமாட்சி கோவிலில். ஏற்கனவே ஒருத்தர் அறிமுகமானவர் 2 வருஷம் முன்னாடி, அவர் அந்த பேச்சு கேட்குறதுக்கு அங்கே ஓரத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கார். அதுதான் எனக்கு தெரியும், பாலசுப்ரமணியம்னு பேர். அவர் என்னை வந்து பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு தெய்வத்தின் குரல் புக்கை எங்கள் ஆத்துக்கார்ட்ட கொடுத்து மாமிகிட்ட கொடுத்துருங்கன்ட்டு போகிறார். இது பெரியவா உத்தரவு இல்லாமல் என்னது, நீ பயப்படாத, நீ சொல்லு. ஏன்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிற சொல்கிற என்சைக்ளோபீடியா தெய்வத்தின் குரல். அதில் தொட்டால் இல்லாத விஷயமே இருக்காது. ரொம்ப நான் கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து இருமல் தாங்க முடியாது, ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருந்தேன். என் கர்மான அனுபவிக்கணும்னு எப்பயுமே அனுபவிப்பேன் கொஞ்ச நாள். அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறேன் போகிறோன்னு சொல்லிவிட்டு. டாக்டர்கிட்ட போனாலும் தேவையாகணுமோ இல்லையோ, அதுக்கு பெரியவாள்கிட்ட வேண்டிக்கிறேன். அன்றைக்கி ரெக்கார்டிங்க்கு உட்கார்றேன். அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, பெரியவா அதில் போட்டிருந்தது, எல்லோரும் இருமல் இருமல்னு சொல்லுவா, நம்ம இதில் இல்லாததா திருப்புகழில் இருமலு ரோக முயல கண்பாட மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவளோடே. அதில் எல்லா வியாதியும் வரும். இப்போ தான் நீரிழிவு நோய் இருக்குன்னு கிடையாது, அதில் எல்லாம் வரும். இந்த திருப்புகழ் அதில் மென்ஷன் பண்ணி அதை ஆரம்பிக்கிறதே என்ன, இருமலு ரோக. இந்த இந்த திருப்புகழை தினம் பாராயணம் பண்ணினா இருமல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு பெரியவா தெய்வத்தின் குரலில் போட்டிருக்கா. அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அன்னிலேருந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். தானாக சரியாக போச்சு. உண்மை. இன்றைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம்னா என்ன சொல்லுவான்னா, அதுக்கு இப்போ தான் ஃபேஸ்புக் அது இதெல்லாம் இருக்கே, அது சொன்னோம்னா பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஏதோ போட்டிருந்தேன். உடனே யாரோ ஒரு போட்டிருக்கா, அதில் பதில் போடுற இடத்துல அந்த கமெண்ட்ஸில் திருப்புகழ் ஒன்று இருக்குது. விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிதவாடை என்று மெகு, அது வரும் அந்த பாடல். அதுக்கப்புறம் நான் என்ட்ரு பண்ணி கற்றுண்டேன், ராகத்தோடையே கற்றுண்டேன் மிதவாடைன்னு. அந்த பாட்டை ஒரு நாளைக்கு 6 தடவை சொல்லணும். நான் சொல்ல ஆரம்பித்த 2ஆம் நாளோ என்னமோ எனக்கு அந்த திருப்புகழ் சுவாமிகள் பற்றிலாம் பேசணும், எவ்வளவோ இருக்கா மகான்கள். அந்த திருப்புகழ் சுவாமிகள் வந்து வள்ளிமலையில் இருந்து சித்தியானவர். அவர் இந்த இருமலு ரோக வந்து தினம் பாராயணம் பண்ண சொல்லி ஒரு அம்மாவுக்கு சொல்லியிருந்தாலாம். வள்ளி குறத்தி அவருக்கு அவ்வளவு அத்தியந்தம். இந்த திருப்புகழ் இந்த வள்ளிமலையில் பாடி பாடி, வள்ளியோட இடம் அது சரியா, அதை அந்த சரித்திரம்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மயிலாப்பூரில் இருக்கிற அம்மா அதை இருமலு ரோக பாடிகிட்டே இருக்கா, தினப்படி பாராயணம் பண்ணுறா. ஒரு நாளைக்கு அவத்தில் தெவசம் நடக்கிறது, தெவசம் நடக்க போகிறது. இந்த மாமி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருந்தா திடீர்னு ஒரு குறத்தி பொண்ணான், சின்ன பொண்ணு, அதாவது நான் பிராமின் அப்படி வச்சுக்கலாம், அப்போல்லாம் ரொம்ப பாப்பா இல்லையா. அந்த பொண்ணு கூடத்துக்கே வரா. கூடத்துக்கு வந்துட்டா கிச்சனுக்கு வந்துடுறா. நீ ஏம்மா இங்கே வந்த, எதுக்குமா வந்தேன்னு இந்த மாமி அவசர அவசரமாக கேட்குறா. அப்போ அவள் கேட்குறா, உனக்கு இருமலு ரோகம் மட்டும்தான் தெரியுமா, மதியால் வித்தகனாகி தெரியாதா, அதையும் பாடு அப்படிங்கிறா. அதான் சொன்னேனே, எந்த ரூபத்தில் யார் வருவான்னு தெரியாது நமக்கு. அந்த ரூபத்தில் அவள் வந்து கேட்கவும் இவளுக்கு புரியவே இல்லை அந்த மாமிக்கு.
அவ சொல்லிட்டு அவள் போய்டுறா. அந்த மாமிக்கு ஏதோ வியாதின்ட்டு தான் திருப்புகழ் சுவாமிகள் சொல்லி அவள் அந்த இருமலு ரோக பாடின்னு இருக்கா, தினம் பாராயணம் பண்ணுறா. இதுக்கு அதுக்கு வெள்ளிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா, மதியால் வித்தகனாகி. அதை அந்த ரூபத்தில் சின்ன பொண்ணு ரூபத்தில் சொல்லவும் இந்த மாமிக்கு தெரியல. ஆஹா, வள்ளினா வந்துட்டு போயிருக்கான்னு, இன்றைக்கும் நானும் பாராயணம் பண்ணுவேன் இருமல் ரோகவோடு சேர்த்து மதியால் வித்தகனாகி. எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு, எவ்வளவோ நடந்திருக்கு. நம்ம பண்ண அது எல்லாமே பலனாகும். அது மாதிரி தான் இந்த விரல் மாறணைந்து 6 தடவை தினம் சொல்கிறேன். 2வது நாள் எங்களுக்கு தெரிஞ்சவர் வேலைப்பண்ணு ஒரு பையன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறார். அவர் அப்போல்லாம் நாங்கள் வேலைக்கு கூட போகல. அந்த வேலைப்பன் கனவில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கனவில் என்னமோ கோணலாக இப்படிலாம் நடந்துக்கிண்டு கையில் ஒரு ஆப்பிளை கொண்டு என் கையில் கொடுக்குறான் கனவில். எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு புரியுறது முருகன் அந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு, வேலைப்பன். புரியுறதா? எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு இதில் ஈடுபட எதுக்கு என்ன காரண காரியங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த சச்சிதானந்த சுவாமிகள், திருப்புழல் சச்சிதானந்த சுவாமிகள்னு அவருக்கு பேர், அவர் அப்படி தான் சொல்லியிருப்பார். எந்த ரூபத்தில் அவள் வரானே தெரியாது. வெத்தலைப்பட்டியை கொண்டு போய் மெட்ராஸில் மயிலாப்பூரில் உட்காந்து திண்ணையில் உட்காந்துட்டுருக்கவரோட கையில் வெத்தலைப்பட்டி இருந்ததை இந்த வள்ளிக்குட்டி குட்டியாக பொண்ணு அங்கேருந்து நீ இந்த பாட்டு பாட மாட்டியான்னு அவர்கிட்டையும் கேட்குறார். கேட்டுட்டு அந்த வெத்தலைப்பட்டியை எடுத்துகிட்டு ஓடிட்டாலாம். அவருக்கு வெத்தலைப்பட்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதான். இவர் எல்லாம் முடிஞ்சு வள்ளிமலைக்கு அவரோட யதாஸ்தானத்துக்கு அங்கே வரும்போது அந்த பாறை மேலே வெத்தலைப்பட்டி இருந்துதான். மயிலாப்பூரில் தொலைச்ச வெத்தலைப்பட்டி அங்கே எப்படி இருக்கும், வள்ளி வந்திருக்கா. எவ்வளவோ அற்புதங்கள் இருக்குது மகான்களோட. அதனால் அந்த விரல் மாறணைந்து இன்றைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏதாவது கஷ்டங்கள் தீரணும், மனசு கஷ்டம்லாம் போகணும்னா அந்த விரல் மாறணைந்து முருகனை நினச்சி தினம். ஏன்னா அவரே சொல்லுவார் சச்சிதானந்த சுவாமிகள், திருத்தணிக்கு போய் பஜனை பண்ணிட்டு வருவான், திருப்புகழ் பஜனை. ஒரு தடவை ஒரு வயசானவர் ரூபத்தில் வந்திருக்கார் முருகன். பாட அப்படி ரசித்து கேட்டு அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி சத்திரத்தில் பஜனை பண்ணின்னு இருக்காளாம். குளத்து கரையில் ஆடிருக்காராம். அப்படி ஆட்டம் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிட்டார். யார் வந்தானே கொஞ்சம் நேரம் புரியல, கண்ணை மறைச்சிடும். நமக்கு பக்கத்தில் உட்காந்து அப்படி தட்டி தாளம் போட்டு பாடுறவர். அதெல்லாம் நிஜமாக சொல்கிறேனே, நமக்கு இந்த அளவுக்காவது புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த குருவெல்லாம் பற்றி நம்ம நினைக்கிறதுக்கு, அவள் கடாட்சத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுதான் நம்ம பண்ண பெரிய புண்ணியம். அது மாதிரி அந்த பொண்ணுக்கு அது குரு கடாட்சத்தில் அவளுக்கு எல்லா அந்த சித்தப்பிரமை போய், அது எதுக்கு சொல்ல வந்த தெய்வத்தின் குரல், வானதி திருநாவுக்கரசு பெரியவாளை பார்க்க போகிறார். அவர் அப்போ ஒரே ஒரு விஞ்ஞாபனம் வச்சுக்கிறார், என்னோட அக்கா ஒத்தி இருக்கா, அவளுக்கு சித்தப்பிரமை பிடிச்ச மாதிரி ஆற்றுல அப்படியே இருக்கா, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு பெரியவா ஏதாவது வழி காமிக்கணுன்னா, அப்போ தான் பெரியவா சொன்னாலாம், அவளுக்கு புத்தி இருந்து திருமுருகாற்றுப்படை படிக்க முடியும்னா அவளை படிக்க சொல்லு, இல்லை ஆற்றுல யாராவது பாராயணம் பண்ண சொல்லுனாலாம். நல்ல வேளை அவளுக்கே புக்கை கொடுத்ததும் திருமுருகாற்றுப்படை படிக்க ஒரே மாதத்தில் சரியாக போச்சான். நான் என்ன சொல்கிறேன், நம்மலாம் அதுலேருந்து தான் எடுத்துக்கிறோம், உடனே பலன் கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. இது இப்போ சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, யாரோ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெரியவாளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம், யாரோ எங்கேயோ கேட்குறா. நம்மளால் ஆனது வாக் சகாயம் தான், நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க, ஒன்றும் பண்ணலை. எங்கேருந்தோ பாம்பேலேருந்து ஒரு மாமி ஃபோன் பண்ணான். இப்போ தான் அந்த வேலைக்கு போகிறவாளுக்கெல்லாம் அந்த ஹை ஸ்ட்ரெஸ்ஸு பிஸ்ஸுன்னு என்னென்னமோ இருக்கே, அவள் பொண்ணுக்கு அவ்வளோ படித்து அவ்வளோ சம்பாதிக்கிறவாளாம், ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறா. மனசளவில் ரொம்ப விட்டு போயிடுத்து மாமி, நீங்கள் ஏதாவது எனக்கு மகாபரிவாள்கிட்டேருந்து சொல்லுங்களேங்கிறா. நமக்கு தான் எதுவும் இல்லைன்னா சொல்ல தெரியாது. நமக்கு நான் என்ன நம்பிக்கை தானம்மா, நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. இந்த திருமுருகாற்றுப்படையை தான் அவளுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அவளுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது மாமி, அவளுக்காக நீங்கள் முருகனை வேண்டின்னு திருமுருகாற்றுப்படையை பண்ணுங்க சொல்லுவேன். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு கருவி தான், நம்ம என்ன கையில் இருக்க ஒன்றும் இல்லை. 3 மாதம் கழித்து அந்த மாமி எனக்கு ஃபோன் பண்ணுறா. நான் எதிர்பார்க்க கூட இல்லை, மாமி ஃபோன் பண்ணுறா, இப்போ பரவாயில்ல மாமியாவோ, எவ்வளவோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்கா. இப்பையும் பார்க்குறோமா இல்லையா, நம்ம இப்பையும் பார்க்குறோம். அவர் என்றைக்கோ யாருக்கோ சொன்ன வார்த்தையை நம்ம இன்றைக்கி நமக்காக ஃபாலோ பண்ணாலும் அது ஒரு நம்பிக்கையின் பேரில் அவர் நிச்சயமாக அதை முருகன் பண்ணாலும் சரி, அவர் பண்ணாலும் சரி, வித்தியாசம்லாம் கிடையாது. அதெல்லாம் எவ்வளவோ இருக்குது அதில் கதைகள். அந்த மாதிரி அவளுக்கு நடந்தது. நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ராமசுவாமின்னு ஒருத்தர், இதை சொல்லி இது பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளவோ இது இருக்குது. இது ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு இது. ராமசுவாமின்னு ஒருத்தர், அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்.
பெரியவாளை செகண்டராபாடு இதுக்கு வந்திருக்கா, சரி போய் நமஸ்காரம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணணும்ட்டு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறார். தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்குது. இவரோ இன்ஸ்பெக்ஷன் வேலைக்காக அங்கே வந்திருக்கார். ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருக்கார், இன்ஸ்பெக்ஷன் வேலைக்கு வந்திருக்கார். ஆஹா, அதை பார்க்கணுமே, இவருக்கு அது அந்த மனசில் அதுவே இருந்துருக்கு. கூட்டத்தில் இப்போ போய் கிட்டக்க பார்க்க முடியாதேன்னு தோன்றுறது. சரி நம்ம தரிசனம் பண்ணிட்டோம், பெரியவாளுக்கு தெரியும், நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்கு போவோம், அங்கே திட்டுவாளேன்னு சொல்லிட்டு இவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. 1 மணி நேரம் கழித்து மடத்துலேருந்து ஆள் வரா. யாரை? ராமசுவாமி தேடிண்டு. பெரியவா வந்து அவன் என்னை பார்க்க வந்தான், அவன் அங்கே இன்ஸ்பெக்ஷனில் இருப்பான். அத்தனை கூட்டத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த டெலிபதி, அந்த நம்ம நினச்சோம்னா இன்றைக்கும் அது ரீச் ஆக தான் வருது. அதனால் அவன் வந்து அவனை போய் நான் வர சொன்னேன்னு அழிச்சுன்னு வாங்குறேன். இங்கே இன்ஸ்பெக்ஷனில் இருக்கிறவன்ட்டா இங்கேருந்து இவா ஓடி வந்து, இங்கே ராமசுவாமிங்கிறது யாருன்னா நான் தானே, உங்களை வந்து பெரியவா பார்க்கணுங்கிறா, அவள் நீங்கள் பார்க்க வந்தேலாம் வர சொன்னான். பெரியவா வர சொன்னாளா? அடாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தேன் கூட்டமானு. சரின்னு இவர் சொல்கிறாரு, என்ன இங்கே பெரியவாளை பார்க்க வர. பெரியவாளை பார்க்க வந்ததும் ஏன் என்னை பார்க்க வந்தால் ஏன் போனேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்து எனக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு லேட்டாக எடுத்து, சரி உங்களை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோங்கிறதுக்காக போயிட்டேன் நான். நேரடியாக பெரியவா கேட்டா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. எப்பேற்பட்ட அனுகிரகம் அது! உனக்கு என்ன வேணும்? அவரும் என்ன நினச்சின்னு வந்தவரோ படக்குன்னு சொன்னார், என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, கேட்க வந்தேன், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் பெரியவா. அது கூட சொல்லலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஒன் வேர்ட் ஆன்சர் தான். என் பொண்ணுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் ஆகலை, நான் நடத்தி வைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி யாரும் பெரியவா வந்து கமிட் பண்ணதா எனக்கு தெரியல. ஏன்னா பெரியவா அப்படிலாம் சொல்ல மாட்டா. ஏன்னா ஏற்கனவே 3 பொண்ணோட ஒருத்தர் என்ன பண்ணாராம், 2 பொண்ணு கல்யாணம் ஆகிடுத்து, 3ஆவது பொண்ணு கல்யாணம் ஆகலை. போன தடவை இங்கே சொன்னேன் அந்த இன்சிடெண்ட்டு. அந்த 3ஆவது பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு அவர்கிட்ட போய் கேட்குறார். பெரியவா என்ன சொல்கிறா, இவர் ரொம்ப எதிர்பார்ப்போட போகிறார். பெரியவா என்ன சொன்னாராம், புது பெரியவாளை போய் பாரு நடக்கும்ட்டார். இந்த வார்த்தை தான் சொன்னார். இவர் புது பெரியவாளை தேடுவோன்னா, இவரோ வேலை பார்க்குறவர். புது பெரியவா அப்போ சுற்றுப்பிரயாணத்தில் இருக்கார், அவர் எங்கேயோ வடக்கே இருக்க. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. சரி போய் இப்போ ஆகாது பொழுது பெரியவா அவர் வரட்டும், புது பெரியவா வரட்டும் பார்த்துக்கலாங்கிறார். 3 மாதம் கழித்து யாரோ சொல்கிறா, கோயம்புத்தூரில் புது பெரியவா முகாம் வந்துட்டா நார்த்துலேருந்துன்னு வந்து சொல்கிறா. சரின்னு பாராட்டிக்காமல் இவர் பொண்ணை அழிச்சுக்கிண்டு புது பெரியவாளை பார்க்க போகிறார். கோயம்புத்தூரில் அவர் எங்கே தங்கியிருக்காரோ அங்கே பார்க்குறதுக்கு இவர் போய் இங்கே நிற்கிறார். எழுத்த மாதிரி யாரோ விஸ்வநாதன் வந்து நிற்கிறார். இவா முன்னாடி தெரிஞ்சவா மாதிரி அப்படி ஆறுது அங்கே சிச்சுவேஷன். என்ன ஆறுதுன்னா, அவருக்கு புள்ள இருக்கான் அந்த இன்னொரு பார்ட்டிக்கு. புது பெரியவா வந்து பிரசாதம் கொடுக்குறா. புது பெரியவாளை சொல்லுவா, நீ அங்கே போய் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் நீ வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த பள்ளி கவுளி எடுக்க மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த குங்கும பிரசாதத்தை கொடுத்தாருன்னா காரியம் ஆகிடுமா. நிறைய பேர் எத்தனையோ அனுபவங்கள் சொல்கிறா அவருக்கும், யாரும் வெளியில் சொல்கிறது இல்லையே தவிர்த்து அவ்வளோ சொல்கிறா. இவர் போய் நிற்கிறார், பொண்ணையை அழிச்சுட்டு போய் இவர் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரார். இந்த விஸ்வநாதன்கிறவர் வரார். அப்போ வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் பிள்ளைக்கு வரன் பார்க்குறாருங்கிறார், இவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேங்கிறா. அங்கேயே வெளியில் ஜாதகம் பரிமாற்றாரு. ஏன்னா பொண்ணை வச்சுட்டுருக்கா, பிள்ளை வச்சுன்னா ஜாதகத்தோடய அலைஞ்சுட்டுருப்பா. கொடுக்குறா. கொடுத்ததும் 2 மாதம் எல்லாம் தயாராக தானே இருக்கா. 2 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. அப்போது பெரியவா இவர் ரொம்ப ஏற்கனவே நொந்து போய் கல்யாணம் ஆகணும்னு போய் பிரார்த்தனைக்கு போகும்போது ஒரு 4 மாதம் ஆகும்னு சொன்னால் என்ன ஆகும், நமக்கு அத்தனை 4 வருஷம் வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 4 மாதம் நமக்கு பெருசாக தெரியும். அப்போ பெரியவா சொன்ன வார்த்தை என்ன, அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருது புது பெரியவா கோயம்புத்தூருக்கு வரும்போது தான் இவன் போய் பார்க்க போகிறான், அங்கே தான் அந்த பார்ட்டியும் வரப்போகிறா, செட்டில் ஆக போகிறதுன்னு. அவர் புது பெரியவாளை போய் பாரு நடந்துக்கும்னு சொன்னதுன்னு. அந்த மாதிரி இந்த கதையில் என்னென்னா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இவர் சொல்கிற என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறார், நான் நடத்தி வைக்கிறேன் போனாராம். சில பேருக்கு வந்து பேச தெரியாமல் டக்குன்னு ஏதாவது வேண்டாத பண்ணிடுவானே, சத்தியமாக சொல்கிறேளா பெரியவான்னு கேட்டாராம். ஏன்னா அவர் அவ்வளோ நொந்து போயிருந்திருக்கார். ஏன்னா இப்போ மாதிரி ஃபோன்லாம் வச்சுக்கிண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விசாரித்து எல்லாம் செஞ்சால் கூட இப்போ நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த காலம் எப்படின்னா, லெட்டர் எழுதி போட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்த்து, அதுவும் பொண்ணை அங்கீகாரம் பண்ணுறதுங்கிறது அந்த காலத்துலலாம் குதிரை கொம்பு. அது அவள் அப்பா தான் அதை பார்ப்பறான். இவர் வந்து உத்தியோகமாக அலைஞ்சிட்டு இருப்பாரான். தாத்தா தான் பேத்திக்கு பார்த்துட்டு இருந்திருக்கார். நான் நடத்தி வைக்கிறேன்ற சத்தியமாக பண்ணி வைப்பாளான்னு கேட்டாரான். அந்த வார்த்தை நான் சொன்னது ரொம்ப தப்பு, ஆனால் எனக்கு அந்த சமயம் வேறு என்ன அறியாமல் அது வந்துருத்துன்னு அவர் சொல்லியிருப்பார். சொன்னதும் பெரியவா சொன்னாராம், நான் பார்த்துக்கிறேன் போனாராம்.
இவர் ஊருக்கு போயிட்டார். அப்போது எங்கேருந்தோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வரணும், மும்பையிலேருந்து அவள் வந்து கடுதாசு வந்திருக்கு, லெட்டர் தானே அப்போல்லாம். இந்த மாதிரி உங்கள் பொண்ணோட ஜாதகம் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா அவளும் அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்கல போல் இருக்கு, ஏதோ ஒன்று நேரம் வரணுமோ இல்லையோ, இந்த வரனை ப்ரொசீட் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் என்ன பண்ண பேசினா பொண்ணு பார்த்தா இல்லைன்னா கல்யாணமும் ஆகிடுத்து, அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறந்துருத்தோம். அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழித்து இந்த குழந்தையும் அழிச்சுக்கிண்டு இந்த பொண்ணையும் அழிச்சுக்கிண்டு இவர் அந்த மகாபரிவாளை பார்க்கறதுக்கு இங்கே மடத்துக்கு வர. மடத்துக்கு வந்தவா அவர் பாதத்தில் சன்னிதானத்தில் அந்த குழந்தைய போட்டாச்சு. இவா பார்க்கறதுக்குள்ளெல்லாம் அந்த குழந்தை தூங்கியும் போயிடுத்தான். இவா வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு குழந்தையே நினைக்கல, ஞாபகம் இல்லை. இவன் அப்பாவும் பொண்ணும் கிளம்பி அந்தண்ட போகிறான். பெரியவா சொடக்கு போட்டு கூப்பிட்டாலாம். குழந்தைய விட்டுட்டு போனால் மடமா அதை பார்த்து கொண்டாராம். அடாடா மறந்தே போயிட்டோம் பெரியவா, உங்களை பார்த்த இதில் மறந்து போயிட்டோன்னு இது பண்ணிட்டு குழந்தைய எடுத்துக்கிறான். அப்போது போனவாளை திருப்பி கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு உன் பேர் என்ன அப்படிங்கிற அந்த பொண்ணை உமா அப்படின்னாலாம். வாத்துக்கார் பேர் என்னன்னா சதாசிவம்னாலாம். பக்கத்தில் இருக்க சிப்பந்தியும் வச்சுக்கிண்டு ராமசுவாமியும் வச்சுக்கிண்டு அவர் சொன்னாராம், பத்தியா அவள் பேர் பொருத்தம் பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எப்பேற்பட்ட அங்கீகாரம்! ஏன்னா இவருக்கு தெரியணுமோ இல்லையா, நான் ஒத்துண்ட பொறுப்பை நான் ஒழுங்காக நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னு அவருக்கு அவ்வளவு வந்து அதை சொல்லி அதை புரிய வச்சு அவருக்கு உடம்பே செலுத்து போச்சான். எப்பேற்பட்ட பாக்கியம்! பெரியவா தம் வாயால் சொல்லிவிட்டு நமக்கு அந்த அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் அதான் நான் சொல்கிறேன். என் பொண்ணுக்கும் நான் அப்படி தான் விசிராந்தியாக இருக்கேன், அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிவிட்டோம். ஏன்னா பல விதத்தில் அவரும் அது எப்போ நடக்குமோ நான் நடத்தி வைக்கிறேங்கிற மாதிரி தான் அவர் வச்சுருக்கார். அதனால் யாருமே சரி கல்யாணம் ஆகாதவா, வியாதி கூடையவா, சீக்கிரமே இதுவா எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோன்னா அவர் பார்த்துப்பார். அதுதான் குரு கடாட்சம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த சபை, இந்த சத்சங்கம் எல்லாமே. அதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், நம்ம பக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்குமே கவலைப்பட்டுக்க வேண்டாம்ங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லி மகாபரிவா அனுகிரகம் எல்லாருக்கும் பூரணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவர் தான் கூட இருந்து எல்லாருக்கும் ரட்சை பண்ணிட்டுருக்கார். அது நன்னா தெரிஞ்ச விஷயம். எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். ஆனால் அவரோட அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாபரிவாளையே சரணம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி மணவாளனுக்கு அரோகரா. சரணம்.